Chapter 8 Strings and String Manipulation அப்படின்ற லெசனுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து இந்த வீடியோலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த லெசனில் வந்து என்ன ஆப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். Know how to process text, understanding various string functions in Python, know how to format strings, know about string slicing, know about string application in real world. ஸோ இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்துட்டு இந்த லெசனில் வந்து கவர் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். நம்ம எழுதுகிற ஆல்ஃபபெட்ஸ், கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் கீழே தான் வரும். ஸ்ட்ரிங் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட்டா டைப் அப்படின்னு கூட நான் என்னுடைய வியூலேருந்து நான் சொல்கிறேன். நான் ஸோ நிறைய மேனிப்புலேஷன்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ் பண்ண தேவை இருக்கும் நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ், நம்ம ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம பண்ணும்போது. ஸோ ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷனில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நமக்கு ப்ரோக்ராமிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது. ஸோ ஸ்ட்ரிங்கை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் புரிஞ்சிக்க முடியும். நார்மல் நம்பர் டேட்டா டைப் மாதிரி நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ரிங்குக்குன்னு தனியாக ஒரு செட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அது எப்படி வந்து அந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ நம்ம ஃபர்தராக ஒவ்வொரு ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ் அண்ட் மேனிப்புலேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறது, என்னெல்லாம் ஆப்ரேஷன் ஸ்ட்ரிங்ஸில் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்ட்ரோடக்ஷன் 8.1 ஸ்ட்ரிங் in a data type in Python, which is used to handle array of characters. So characters, array of characters handle பண்றதுக்கு யூஸ் பண்ற பைத்தன்ல இருக்க டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங். ஸோ ஜென்ரலாக எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே வந்துட்டு கேரக்டர்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம சொல்கிறது வந்து ஸ்ட்ரிங் தான். String is a sequence of Unicode characters that may be a combination of letters, numbers or special symbols enclosed within single, double and even triple quotes. ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னா வெறும் ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் அப்படின்ற ஒரு தாட் எடுத்துருங்க. ஸோ இதில் வந்துட்டு என்ன காம்பினேஷன் வேணும்னாலும் இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் 1 அப்படின்னாலும் அந்த ஸ்ட்ரிங்கு கீழே தான் வரும். ஸ்டூடெண்ட் 1ல் வந்து 1ன்றது நம்பராக இருந்தாலும் அது ஸ்ட்ரிங்கோட சேர்ந்து கொடுக்கும்போது அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற கேரக்டர்ஸோட 1 வந்தாலும் உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட் 1 அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ அதே மாதிரி நம்ம மெயில் ஐடிலாம் எழுதுகிறோம். ஸோ மெயில் ஐடி kaniniyaram@gmail.com அப்படின்னு எழுதும்போது kaniniyaram அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங். அதில் வந்துட்டு ஆட் சிம்பிள் இருக்குது, இருந்தாலும் அது வந்து சிம்பிளாக இருந்தாலும் அதோட கேரக்டர்ஸோட கம்பைன் பண்ணும்போது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா லெட்டர்ஸும் நம்ம கம்பைன் பண்ணும்போது கம்பைன் பண்ணி எழுதலாம். ஸ்ட்ரிங்ஸில் வந்து எல்லா காம்பினேஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனிகோட் கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த யூனிகோட் கேரக்டர்ஸில் என்னெல்லாம் காம்பினேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா லெட்டர்ஸ், நம்பர்ஸ், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ யூனிகோட் கேரக்டர்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய கேரக்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நம்பர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம ஆஸ்கி நம்பர் அப்படின்ற ஆஸ்கி வேல்யூ அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 11th படிக்கும்போது ஆஸ்கி, யூனிகோட் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரிங்ஸை வந்துட்டு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டைப் வந்து யூனிகோட் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன் டீட்டெயிலாக அதை பற்றி நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணேன். நம்ம ஃபர்தராக வேறு ஏதாவது வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். யூனிகோட் கேரக்டர்ஸ் அண்ட் இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் என்க்ளோஸ்ட் வித்தின் சிங்கிள், டபுள் ஆர் ஈவன் ட்ரிபிள் கோட்ஸ். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னாலே வந்துட்டு உங்களுக்கு பக்கத்துலேயே ஞாபகம் வர வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம கோட்ஸ்குள்ளே தான் என்க்ளோஸ் பண்ணணும். ஸோ கோட்ஸ்குள்ளே என்க்ளோஸ் பண்ணும்போது எந்த மாதிரி கோட்ஸ் யூஸ் பண்ணணும், சிங்கிள் கோட்டா, டபுள் கோட்டா, ட்ரிபிள் கோட்டா அப்படின்றதுல வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஒரே ஒரு கேரக்டர் ரெப்ரசன்ட் பண்ணும்போது நார்மலாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிங்கிள் கோட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் சி லாங்குவேஜ், C++ லாங்குவேஜில். பட் பைத்தனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை கேரக்டர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அது சிங்கிள் கோட்டில் வந்து நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அண்ட் டபுள் கோட்ஸ்லையும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், அண்ட் ட்ரிபிள் கோட்ஸ்லையும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இந்த மூணுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நான் வெல்கம் டு லேர்ன் பைத்தான் அப்படின்னு இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்துட்டு எந்த ஒரு கோட்டும் இங்கே இல்லை, அதனால ஜஸ்ட் டைரெக்டாக நான் சிங்கிள் கோட்லேயே ரெப்ரசன்ட் பண்ணிட்டு போயிடலாம்.
இதே வந்துட்டு இந்த வெல்கம் டு லேர்னிங் பைத்தனில் வந்துட்டு இங்கே நான் இன் பிட்வீன் ஏதாவது ஒரு கோட் சிம்பிள் நான் யூஸ் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னா ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இதை டபுள் கோட்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணணும். அண்ட் டபுள் கோட்ஸே எனக்கு அவுட்புட்டாக வேணும், என்னுடைய பிரிண்டிங்கில் வந்து வெல்கம் டு லேர்ன் பைத்தன் மட்டும் இல்லாமல் அதை டபுள் கோட்ஸில் என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி டிஸ்பிளே வேணும் அப்படின்னா அதை வந்து நம்ம ட்ரிபிள் கோட்டில் என்க்ளோஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மல்டி லைன் ஸ்ட்ரிங்ஸ், அதாவது ஒரு லைனாக இருந்ததுன்னா டபுள் கோட்ஸ் இல்லை சிங்கிள் கோட் ஓகே. பட் அதே 2 லைன் 3 லைனாக ரெப்ரசன்ட் பண்ணும்போது ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ அந்த 3 டிஃப்ரென்ஸ் கோட்ஸ் வந்து நம்ம பைத்தனில் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கேரக்டர் என்ன பைத்தனில் அப்படின்னா அது வந்து இம்யூட்டபிள். இம்யூட்டபிள்னா ஸ்ட்ரிங் வந்து நான் ஒரு வேரியபிள், நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன் ஸ்ட்ரிங்கில் அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் கேரக்டரை மட்டும் நான் எடுத்து டெலீட் பண்ணவோ இல்லை வந்து மாற்றவோ என்னால் ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் நம்பரை ஸ்பெசிஃபை பண்ணி அந்த பிளேஸில் இருக்கிற கேரக்டரை நான் சேஞ்ச் பண்ணணும், எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அது பாசிபிள் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இம்யூட்டபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மியூட்டபிள் அப்படின்னா சேஞ்ச் பண்ணலாம் நம்ம, ஸோ எடிட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம் பர்டிகுலர் கேரக்டரை அப்படின்னா அது வந்து மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங் வந்து ஒரு இம்யூட்டபிள் ஒரு கேரக்டர் இருக்கு அதுக்கு. இட் மீன்ஸ் ஒன்ஸ் யூ டிஃபைன் அ ஸ்ட்ரிங் இட் கேன் நாட் பி சேஞ்ச் டியூரிங் த எக்ஸிக்யூஷன். ஸோ எக்ஸிக்யூஷனில் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணவே வந்து முடியாது. ஆனால் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் வேற ஒரு ஸ்ட்ரிங்காக வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதை நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஓகே, கிரியேட்டிங் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ கிரியேட்டிங் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் வந்து சிங்கிள் கோட்டில் எப்படி ஒர்க் ஆகும், டபுள் கோட்டில் எப்படி ஒர்க் ஆகும், ட்ரிபிள் கோட்டில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத. ஸோ ஜஸ்ட் அதனுடைய இது மட்டும் தியரிட்டிக்கலாக என்ன இருக்குது அப்படின்றத ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிடலாம். As we learned already, a string in Python can be created using single or double or even triple quotes. String in single quotes cannot hold any other single quoted character in it. Single quote character வந்து include பண்ணவே முடியாது. Because the compiler will not recognize where to start and end the string. So நான் ஒரு single quote include பண்ணுறேன் அப்படின்னா அது உங்களுக்கு 3 கோட்ஸ் இருக்கும். 3 கோட்ஸ் இருக்கும்போது எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே எண்ட் ஆகணும் அப்படின்றது வந்து கம்பைலருக்கு புரியாது. அதனால சிங்கிள் கோட்டில் ஒரு லைனை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது இன்பிட்வீன் இன்னொரு கோட் வந்து அதில் இருக்கக்கூடாது. டு ஓவர் கம் திஸ் ப்ராப்ளம் யூ ஹாவ் டு யூஸ் டபுள் கோட்ஸ். ஸோ அப்படி எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா நம்ம அந்த ஸ்ட்ரிங்கை வந்து டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டு அந்த ஸ்ட்ரிங்கில் உங்களுக்கு எங்கே சிங்கிள் கோட்ஸ் வேணுமோ அங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்ஸ் which contain double quotes should be defined within triple quotes. ஸோ அதே மாதிரி டபுள் கோட்ஸ் இருக்க ஸ்ட்ரிங்கை வந்து ட்ரிபிள் கோட்ஸில் டிஃபைன் பண்ணலாம். Defining strings within triple quotes also allows creation of multi-line strings. ஸோ ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம மல்டி-லைன் ஸ்ட்ரிங்ஸும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அப்படின்றத வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் சிங்கிள் கோட்டில் கொடுக்கும்போது உங்களுக்கு ஜஸ்ட் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம் பைத்தனில். ஸோ வெல்கம் டு கணினி அறம் அப்படின்றத வந்து நம்ம சிங்கிள் கோட்டில் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ சிங்கிள் கோட்டில் என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ண உடனே வெல்கம் டு கணினி அறம் அப்படின்னு வந்துடும். அதே வந்துட்டு நான் டபுள் கோட்ஸ்லேயும் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். டபுள் கோட்ஸுக்கு வந்துட்டு நான் ஜஸ்ட்டு வந்து சிங்கிள் கோட்ஸுக்கு பதிலாக டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவேன் அந்த இடத்துல. ஸோ அதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வெல்கம் டு கணினி அறம் அப்படியே வந்துடும். ஸோ இதுவே வந்துட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இடத்துல வந்து சிங்கிள் கோட்ஸில் வந்து கொடுக்க போகிறேன். சிங்கிள் கோட்ஸில் வந்து வேறு என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா வெல்கம் டு கணினி அரம்ஸ் வியூவர்ஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன்.
ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு இதில் எரர் காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்ம 2 சிங்கிள் கோட் இருக்குது, அதில் இன்னொரு கணினி எரம்ஸ் அப்படின்னு ஒரு கோட் ஒன்று நம்ம அப்போஸ்ட்ரோஃபி மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். பட் அந்த மாதிரி கொடுத்தாலும் உங்களுக்கு இங்கே என்ன வரும்னா சின்டாக்ஸ் எரர், இன்வேலிட் சின்டாக்ஸ்ன்னு வரும். ஸோ இந்த ஒரு இதை வந்து நம்ம வேணும், எனக்கு கணினி எரம்ஸ் வியூவர்ஸ் தான் வேணும் எனக்கு டிஸ்பிளேல அப்படின்னும் போது இதை வந்து நீங்கள் டபுள் கோட்ஸாக வந்து மாற்றிடுங்க. ஸோ டபுள் கோட்ஸாக மாற்றும் போது இந்த இடத்துல நான் கணினி எரம்ஸ் அப்படின்ற சிங்கிள் கோட் யூஸ் பண்ணாலும் எனக்கு எந்த எரரும் டிஸ்பிளே பண்ணாது. ஆஸ் இட் இஸ் அதுக்கு டபுள் கோட்ஸில் இருக்கிறத ஸ்டிங்காக கன்சிடர் பண்ணி உங்களுக்கு அப்படியே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போஸ்ட்ரோஃபியோட உங்களுக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால தான் வந்து சிங்கிள் கோட்ஸ் அண்ட் டபுள் கோட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து ட்ரிபிள் கோட்ஸில் யூஸ் பண்ணும்போது இப்போ எனக்கு டபுள் கோட்ஸ் ஆஸ் இட் இஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ என்னுடைய அவுட்புட் வந்து எப்படி வரும்னா டபுள் கோட்ஸும் சேர்ந்து வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா டபுள் கோட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் டிஸ்பிளே ஆகும், அதுக்கப்புறம் உங்களுடைய டபுள் கோட்ஸ் வந்து எண்ட் ஆகும். நம்ம ப்ரீவியஸில் வந்து டபுள் கோட்ஸ் வந்து டிஸ்பிளே வராது, ஜஸ்ட் அதுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் மட்டும் ஸ்ட்ரிங் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுதான் வந்து சிங்கிள் கோட், டபுள் கோட், ட்ரிபிள் கோட்டுக்கான டிஃப்ரென்சஸ். அதே மாதிரி ட்ரிபிள் கோட்டை வந்து நம்ம 3 or 4 லைன்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் வந்து ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை மட்டும் கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சஸிங் கேரக்டர்ஸ் இன் த ஸ்ட்ரிங். ஸோ ஆக்சஸிங் கேரக்டர்ஸ் இந்த ஸ்ட்ரிங் பைத்தனில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்ட், நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்ட்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் ரிவர்ஸ் சைட்லேருந்தும் ஸ்ட்ரிங்கை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ பைத்தனில் இருக்கிற ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு உங்களுடைய ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக வந்து உங்களுக்கு கொண்டு போயிடும். உங்களுடைய பைத்தனில் இருக்கிற மாடியூல்ஸும் அதில் இருக்க ஃபங்க்ஷன்ஸும் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸும். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸை நம்ம இண்டெக்ஸ் நம்பர் வச்சு சப்ஸ்கிரிப்ட் வச்சு எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒன்ஸ் யூ டிஃபைன் அ ஸ்ட்ரிங், பைத்தன் allocate an index value for its each character. ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண உடனே ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூவை வந்து allocate பண்ணிடும். தீஸ் இண்டெக்ஸ் வேல்யூஸ் ஆர் அதர்வைஸ் கால்ட் as சப்ஸ்கிரிப்ட். ஸோ இதை நம்ம இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். which are used to access and manipulate the strings. ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த இண்டெக்ஸ் நம்பர், சப்ஸ்கிரிப்ட் நம்பர் வச்சு தான் அதில் இருக்க கேரக்டர்ஸை நம்ம மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த சப்ஸ்கிரிப்ட் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இன்டீஜர் நம்பர். பாசிட்டிவாக இருக்கும், இல்லை வந்து நெகட்டிவாக இருக்கும். அலகேட் பண்ணுறது பாசிட்டிவாக தான் அலகேட் பண்ணும். கண்டிப்பாக நம்ம ஆக்சஸை வந்து ரிவர்ஸ்லேருந்து பண்ணும்போது நெகட்டிவ் இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். The positive subscript 0 is assigned to the first character and n-1 to the last character. So இப்போ வந்து 4 characters இருக்குன்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால லாஸ்ட் கேரக்டரோட இண்டெக்ஸ் நம்பர் உங்களுக்கு என்னவா இருக்கும்னா 4-1னா 3 இருக்கும். So where n is a number of characters in the string. The negative index assigned from the last character to the first character is in the reverse order, begins with the -1. So லாஸ்ட்லேருந்து நம்ம சப்ஸ்கிரிப்டை வந்து ரெஃபர் பண்ணும்போது -1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு பிக்டோரிக்கல் ரெப்ரசன்டேஷன் பாருங்கள். ஸ்ட்ரிங் வந்து என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்கூல், SCHOOL ஸ்கூல்னு இருக்குது. ஸோ அதனுடைய பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்ட் பைத்தன் வந்து என்ன அலகேட் பண்ணோம், எஸ்ஸுக்கு வந்து 0ன்னு கொடுக்கும், சிக்கு 1, ஹெச்சுக்கு 2, ஓக்கு 3 அண்ட் அகெயின் ஓக்கு 4 அண்ட் எல்க்கு 5. ஸோ டோட்டலாக உங்களுக்கு இருக்கிறது வந்து 6 கேரக்டர்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 and 6 கேரக்டர்ஸ். பட் நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது n-1 6-1 5. ஸோ சப்ஸ்கிரிப்டோட லாஸ்ட் நம்பர் வந்து 5 n-1 இருக்கும். ஸோ இது வந்து பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்ட். அதே நம்ம நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்ட் போகும்போது ரிவர்ஸ்லேருந்து நம்ம இண்டெக்ஸ் நம்பரை ரெஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னா -1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். -1 -2 -3 -4 -5 and -6 வரைக்கும் வரும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம எப்படி இண்டெக்ஸ் நம்பர் அண்ட் சப்ஸ்கிரிப்டை வந்து அலாட் பண்ணும் அந்த ஸ்ட்ரிங்ஸ்க்கு அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து ப்ரோக்ராமில் நம்ம இப்போ வந்து எப்படி வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம், நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்லேருந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸும் நம்ம வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம்.
இந்த ப்ரோக்ராம்ல str1 equal to input enter a string அப்படின்ற enter a string அப்படின்ற ஒரு prompt string வரும். ஸோ யூசர் என்டர் பண்ணுவாங்க. என்டர் பண்ண டேட்டா வந்து உங்களுக்கு str1ல ஸ்டோர் ஆகும். அண்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு வேரியபிளை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். அண்ட் ஃபார் ஐ இன் str1 அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, str1ல யூசர் என்டர் பண்ணுற கேரக்டர்லேருந்து ஸ்ட்ரிங்லேருந்து ஒவ்வொரு கேரக்டராக வந்து ஐயில் ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோர் ஆனதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் ஃபார் லூப்பில். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் அந்த இண்டெக்ஸும் இண்டென்ட் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ணியிருக்கணும் உங்கள் ப்ரோக்ராமை. ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, ஜஸ்ட் சப்ஸ்கிரிப்ட் அப்படின்றது ஆஸ் இட் இஸ் டிஸ்பிளே ஆகும். அண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் அந்த சப்ஸ்கிரிப்டை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த டபுள் கோட்ஸில் வந்து இந்த ஒரு டிஸ்பிளே வந்து டிஸ்பிளே பர்பஸ்க்காக இதை வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் தென் கமா ஐன்றது என்ன பண்ணும், str1ல இருக்க ஃபர்ஸ்ட் கேரக்டரை வந்து எடுத்து டிஸ்பிளே பண்ணும். அதுக்கப்புறமா ஃபார் லூப்பில் இருக்க அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் ப்ளஸ் 1, அதாவது இண்டெக்ஸ் நம்பரை வந்து அடுத்த நம்பருக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இந்த இண்டெக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே பர்பஸாக தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த இண்டெக்ஸ் நம்பரை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இண்டெக்ஸ் 0 அப்படின்றது வந்து இப்போ என்னவாகும்னா 1ன்னு ஆகிடும், அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபார் லூப் அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகும்போது ஐயில் வந்து str1ல இருக்க அடுத்த கேரக்டர் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆன அடுத்த கேரக்டர் வந்து சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் 1 அப்படின்ற டிஸ்பிளேக்கு அப்புறம் அந்த கேரக்டர் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கேரக்டர் முடிகிற வரைக்கும் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் ப்ரோக்ராம் நமக்கு. ஐ மீன் இப்போ நம்ம இதில் ஒரு டெக்ஸ்ட் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணும்போது ஒவ்வொரு கேரக்டர்ஸாக வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த 0 1 2 3 4 5 6 7 அப்படின்றது எங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டெக்ஸ் நம்பர் நம்ம ஜென்ரேட் பண்ணோம் இல்லையா, அந்த நம்பர் தான் இது. ஸோ str1ல இருக்க ஒவ்வொரு கேரக்டராக வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகே.
அடுத்த example 2 program to access each character with a negative subscript of a given string. அதாவது negative subscript யூஸ் பண்ணி ரிவர்ஸ்லேருந்து எப்படி நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ அகெயின் நம்ம STR1ல் வந்துட்டு ஒரு இன்புட் வாங்க போகிறோம் யூசர் கிட்டேருந்து. அதுக்காக இன்புட் என்டர் ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டெக்ஸ் -1ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம ரிவர்ஸ்லேருந்து வரணும் அப்படின்றதுனால -1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்டாக இருந்தால் உங்களுக்கு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இண்டெக்ஸை. இது நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்டாக இருக்கிறதுனால -1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். லாஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுற இண்டெக்ஸ் வேல்யூ வந்து -1. ஸோ அதனால் நீங்கள் ப்ரோக்ராமில் இனிஷியலைஸ் பண்ணும்போது -1ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோங்க. அண்ட் தென் வைல் லூப்பில் இண்டெக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -length ஆஃப் STR1. ஸோ LEN அப்படின்றது ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபங்க்ஷன். ஸோ STR1 சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலோட லென்த் வந்து 6 கேரக்டர்ஸ். ஸோ 6 அப்படின்னும் போது அதனுடைய லென்த் வந்து உங்களுக்கு 6ன்னு உங்களுக்கு இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகும். இந்த ரிட்டர்ன் ஆன 6ஓட மைனஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். அப்போ -6 வந்து உங்களுக்கு மாறிடும். ஸோ இண்டெக்ஸோட லென்த் வந்து -6 விட கிரேட்டராக இருக்கிற வரைக்கும் வந்து இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த லூப்பில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் சப்ஸ்கிரிப்ட் இண்டெக்ஸ் நம்பர் ஆஸ் இட் இஸ் டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ட் -1 சப்ஸ்கிரிப்ட் -2 சப்ஸ்கிரிப்ட் -3 அந்த டிஸ்பிளே பர்பஸ்க்காக இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் இந்த சப்ஸ்கிரிப்ட் டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கோட STR1 ஆஃப் இண்டெக்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ STR1 அண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்பர் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இண்டெக்ஸில் இனிஷியலாக என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா -1. -1 அப்படின்னும் STR1 ஆஃப் -1 அப்படின்னும் போது STR1 ஆஃப் -1 உங்களுக்கு என்ன ரெஃபர் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு எல்லுன்றதை வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுது. ஸோ இந்த எல்லை தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறமா அந்த லூப்பில் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு -1ன்னு இருக்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் -1ன்னு இருக்கும். ஸோ ஆல்ரெடி -1 இருக்குது. அதோட ப்ளஸ் -1 வந்து நம்ம ஆட் பண்ணும்போது -2 ஆகிடும். ஸோ -2 அப்படின்றது உங்களுக்கு என்ன ரெஃபர் பண்ணணும்னா ஓவர் ரெஃபர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி -1லேருந்து உங்களுக்கு எது வரைக்கும் போகும்னா -6 வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ லூப் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜில் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 7 ஆகும்போது இண்டெக்ஸ் -7 உங்களுக்கு இண்டெக்ஸோட வேல்யூ வந்து 7ன்னு ஆகிடும். ஸோ 7ன்னு ஆகும்போது உங்களுக்கு இந்த லூப் வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ லூப் ஃபால்ஸ் ஆகும்போது உங்களுக்கு ஜஸ்ட் லூப்லேருந்து வெளியில் வந்துடும். ஸோ லூப்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வரும். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கில் அந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் டைப் பண்ணும்போது இந்த மாதிரி இன்டென்ட்லாம் ப்ராப்பராக கொடுத்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் மாதிரி கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம், கம்ப்யூட்டர்ன்றதை என்டர் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். -1லேருந்து ஸ்டார்ட் ஆகி -8 வரைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ மாடிஃபைங் அண்ட் டெலிட்டிங் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்றது பாசிபிளா ஸ்ட்ரிங்ஸில் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னாலே வந்து இம்யூட்டபிள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து இம்யூட்டபிள் அப்படின்றத வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. As you already learned, strings in Python are immutable. That means once you define a string, modifications or deletion is not allowed. If you want to modify the string, a new string value can be assigned to the existing string value. ஸோ நம்ம எதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது பாசிபிள் கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் திரும்பவும் வந்து ஒரு நியூ ஸ்ட்ரிங்கை வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இதில் STR1 ஈக்குவல் டு ஹவ் ஆர் யூ அப்படின்றத வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. STR1 ஆஃப் 0 ஈக்குவல் டு A அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணும்போது அது என்ன உங்களுக்கு பண்ணுறது அப்படின்னா எரர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது. டைப் எரர் STR ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். ஸோ ஐட்டம் அசைன்மெண்ட் அப்படின்றது ஸ்ட்ரிங்கில் அலவுட் கிடையாது. ஓகே. ஸோ இப்போது இந்த மாதிரி இது ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்ட்ரிங்கையே வந்துட்டு ரீஸ்டோர் பண்ணணும். வேறு ஒரு ஸ்ட்ரிங்காக வந்து நம்ம அசைன் பண்ணி ஸ்டோர் பண்ணணும்.
So in the above example, string variable str1 has been assigned with the string how are you in the statement 1. In the next statement, we try to update the first character of the string with the character A. But Python will not allow the update and it shows the type error. To overcome this problem, you can define a new string value to the existing string variable. Python completely overwrite new string on an existing string. So str1 la how are you nu irukku. ஸோ அதே வந்துட்டு ஹவ் அபவுட் யூ அப்படின்னு நான் மாற்றி கொடுக்கும்போது எனக்கு அதை என்னவா சேஞ்ச் ஆகிடும்னா ஹவ் அபவுட் யூ அப்படின்னு ஒரு நியூ வேல்யூவாக வந்துட்டு ரீஸ்டோர் ஆகிடும். உங்களுக்கு ஹவ் ஆர் யூ அப்படின்ற டேட்டாவே உங்களுக்கு இருக்காது, அது ஓவர் ரைட் ஆகிட்டு ஹவ் அபவுட் யூ அப்படின்ற டேட்டா தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம டேட்டாவை வந்து சேஞ்ச் பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும் ஸ்ட்ரிங்கில் அப்படின்னு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு மெத்தட் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலி பைத்தன் டஸ் நாட் சப்போர்ட் எனி மாடிஃபிகேஷன் இன் இட் ஸ்ட்ரிங், but it provides function replace to change all the occurrence of a particular character in a string. So replace என்ன பண்ணும் அப்படின்னா என்ன கேரக்டர் நம்ம சொல்கிறோமோ அந்த பர்டிகுலர் கேரக்டரை வந்து எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையும் ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ அது அந்த ஆப்ஷன் நமக்கு தேவைப்படும் போது ரீப்ளேஸ் ஆப்ஷனுக்கு போகலாம். ஸோ ரீப்ளேஸ் கேரக்டர் 1 அண்ட் கேரக்டர் 2. ஸோ கேரக்டர் 1 அப்படின்றது வந்து உங்களுக்கு என்ன கேரக்டர் வந்து ஆல்ரெடி இருக்கோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து அதுதான் ஸ்பெசிஃபை பண்ணுறது கேரக்டர் 1. ஸோ அந்த இருக்கிற கேரக்டரை வந்து என்னவா சேஞ்ச் பண்ணணுமோ அதுதான் வந்து கேரக்டர் 2வாக இருக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்துட்டு நம்ம பார்த்தோன்னா ஹவ் ஆர் யூ அப்படின்னு ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த ஸ்ட்ரிங்கில் str1ல ஹவ் ஆர் யூ அப்படின்னு ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த ஹவ் ஆர் யூவில் இருக்கிற ஓ எல்லாமே வந்துட்டு நம்ம என்னவா ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்னா ஈன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஓவை வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர் 1ஆக வந்து நம்ம கொடுக்கணும். அண்ட் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய கேரக்டரை வந்து எந்த கேரக்டரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணுமோ அந்த கேரக்டரை வந்து கேரக்டர் 2 கொடுக்கணும். ஸோ இங்கே ஈயை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், அதனால ஈ வந்து கேரக்டர் 2. print str1.replace o, e அப்படின்னு கொடுக்கும்போது எங்கெல்லாம் ஓன்ற கேரக்டர் இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் ஈன்ற கேரக்டரால் ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ how are you அப்படின்ற டேட்டா str1ல இருந்தது உங்களுக்கு என்னவா மாறிடுது அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி உங்களுக்கு மாறி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டெலிட் கமாண்ட். டெலிட் கமாண்டும் வந்துட்டு நம்மளால ஒரு பர்டிகுலர் கேரக்டருக்கு வந்து நம்ம டெலிட் பண்ண முடியாது. பட் அந்த ஸ்ட்ரிங்கையே டெலிட் பண்ணணும்னா நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து டெலிட் கமாண்ட் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணலாம். Similarly, as modification, Python will not allow deleting a particular character in a string, whereas you can remove an entire string variable using delete command. So, on the string variable ஏ வந்துட்டு நம்ம delete பண்ணலாம், but particular character delete பண்ண முடியாது. So, str1 equal to how are you அப்படின்றதுல delete str1 of 2, அதாவது செகண்ட் இண்டெக்ஸில் இருக்க கேரக்டரை நம்ம டெலிட் பண்ணுறதுக்காக சொல்கிறோம். செகண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும், w அப்படின்றத வந்து உங்களுக்கு செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற கேரக்டர் அது டெலிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக str1 of 2 அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன உங்களுக்கு காமிக்கிறது பைத்தன் அப்படின்னா டைப் எரர் காமிக்கும். str object doesn't support item deletion. ஸோ ஐட்டம் டெலிஷனையும் சப்போர்ட் பண்ணாது அப்படின்றதான் சொல்கிறாங்க. அண்ட் தென் ஒரு ஸ்ட்ரிங் அந்த ஸ்ட்ரிங் வேரியபிளே டெலிட் பண்ணணும் அப்படின்னா அது பாசிபிள். ஸோ இப்போ ஸ்ட்ரிங்கில் ஒரு டேட்டா இருக்குது, இப்போ நான் டெலிட் str1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் வந்து டெலிட் ஆயிரும், எரர் எதுவும் தராது. ஸோ ஏன் வந்து திரும்பவும் இந்த பிரிண்ட் str1 அப்படின்றது கொடுத்துருக்காங்கன்னா அந்த str1 வேரியபிள் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ டெலிட் ஆனதுக்கப்புறம் நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது நேம் எரர் வரும், நேம் str1 நாட் டிஃபைன். ஸோ அந்த மாதிரி ஒரு வேரியபிளே இல்லை அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரிங் மாடிஃபிகேஷன் அண்ட் டெலிஷன் டாபிக். ஸோ ஸ்ட்ரிங் மாடிஃபிகேஷன் டெலிஷன் டாப்பிக்கை நம்ம பைத்தனில் ஒரு வாட்டி எக்ஸாம்பிளாக பார்த்துடலாம். மாடிஃபையிங் டெலிட்டிங் வந்து நம்ம பைத்தனில் இன்டர்ஃபேஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது இல்லை அப்படின்றத வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து str1ல how are you அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நான் இப்போ வந்து ஜஸ்ட் வந்து str1ல
இருந்து ஜஸ்ட் ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஜஸ்ட் str1 of 0 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன கேரக்டர் இருக்கோ 0th இண்டெக்ஸ் அது வந்து எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ str1 of 0. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் str1 of 5 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 5th இண்டெக்ஸில் என்ன கேரக்டர் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதை என்டர் பண்ணும்போது 5th இண்டெக்ஸில் 6ன்னு இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் நம்பர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். h 0 1 2 இந்த ஸ்பேஸும் கவுண்ட் ஆகும். 3 4 and 5. ஸோ ஆறுன்றது தான் வந்து எதில் இருக்குது அப்படின்னா 5th இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ இதை மாதிரி நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸ்ட்ரிங்கில் இருக்கிற கேரக்டர்ஸை வேல்யூஸை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போது நான் இந்த இண்டெக்ஸ் நம்பரை ஸ்பெசிஃபை பண்ணி அந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு வேறு ஒரு கேரக்டரை ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணேன். str1 of அப்படின்னு கொடுத்து இப்போ இண்டெக்ஸ் 1ல் வந்துட்டு எனக்கு சேஞ்ச் பண்ணணும், வேல்யூ ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், அப்படின்னு மாற்றணும்னு வச்சுக்கோங்க. ஸோ str1 = 2 அப்படின்னு கொடுத்து அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன் கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா பைத்தன் str ஆப்ஜெக்ட் டைப் எரர் வந்து த்ரோ பண்ணும். str ஆப்ஜெக்ட் does not support item assignment. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கை வந்து ஐட்டம் அசைன்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம மாற்ற முடியாது. ஸோ ஏன்னா வந்து இதுக்கான ப்ராப்பர்ட்டி என்ன ஸ்ட்ரிங் அப்படின்னா இது வந்து இம்யூட்டபிள், மாடிஃபை பண்ண முடியாது அப்படின்றதுனால. ஓகே, அடுத்த என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து நம்ம மாற்ற முடியாது. அப்போ இதை வந்து நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா நான் இப்போ இந்த str1 வந்து அதில் இருக்கிற வேல்யூவை வந்துட்டு ஜஸ்ட் வந்து வேறு ஒரு வேல்யூவாக சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படி சேஞ்ச் பண்ண போகிறேன்? எனக்கு இண்டெக்ஸ் 1ல் ஈயாக மாறணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து HEWன்னு எழுதிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து நான் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இது ஒரு புது வேல்யூவாக வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு str1ல் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா str1ல் வந்துட்டு நமக்கு how are youன்றதுக்கு பதிலாக HEWன்னு வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ இது வந்து ஒரு புது வேரியபிளாக வந்துட்டு உங்களுக்கு அசைன் ஆகிடும் வேல்யூவில். ஸோ இந்த மாதிரி நம்ம எதாவது சேஞ்ச் பண்ணணும்னா ஸோ இதை நம்ம வந்து நியூ வேல்யூவாக தான் ரீப்ளேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, அடுத்த மெத்தட் அப்படின்றது வந்து நான் ரீப்ளேஸ் எப்படி யூஸ் பண்ணுறது ஸ்ட்ரிங்கில் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு எங்கெல்லாம் ஈன்னு இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஓன் மாற்றணும், இல்லை எங்கெல்லாம் வந்து எனக்கு வேறு ஒரு லெட்டராக மாற்றணும் அப்படின்னும் போது ரீப்ளேஸ் யூஸ் பண்ணி நம்ம மாற்றலாம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படின்றது எங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஓன் மாற்ற போகிறோம். ஏன்னா வந்து நான் இங்கே இந்த இடத்துல எனக்கு 2 இடத்துல ஈன்னு இருக்குது. ஸோ அது வந்து 2 இடத்துலையும் ஓன் மாறுதான் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அப்படின்றத செக் பண்ணலாம். ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணலாம். என்டர் ப்ரெஸ் பண்ணும்போது ஜஸ்ட் பாருங்கள் அவுட்புட் உங்களுக்கு என்ன வருது. HOWAROன்னு வந்துருச்சு. க்கு பதிலாக O அப்படின்னு வந்துருச்சு. U ஆஸ் இட் இஸ் அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரீப்ளேஸ் அப்படின்றது யூஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் எங்கெல்லாம் அக்கர் ஆகிறதோ அந்த கேரக்டரை வந்து இந்த செகண்ட் கேரக்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ இந்த ரீப்ளேஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து சேஞ்சஸ் வேணும் அப்படின்னும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த மெத்தட் வந்து டெலீட் மெத்தட். ஓகே, டெலீட் கமாண்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். அண்ட் ஸோ டெலீட் வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டர் டெலீட் பண்ண முடியுமா அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு delete அப்படின்னு str1 of 0 அப்படின்னு கொடுத்தா object doesn't support item deletion அப்படின்னு வந்துடும். ஸோ எனக்கு ஸ்ட்ரிங்கே delete பண்ணணும் அப்படின்னா அது நான் பண்ணலாம். ஸோ நான் str1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். நான் delete str1 அப்படின்னா ஸோ உங்களுக்கு எரர் எதுவும் த்ரோ பண்ணலை, ஜஸ்ட் அப்படியே ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இட் மீன்ஸ் delete ஆகிடுச்சு ஸ்ட்ரிங்கை. ஸோ அதை செக் பண்ணதுக்கு நான் வந்து str1 வந்து டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணுறேன். எரர் என்ன
பண்ணது அப்படின்னா எரர் காமிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு str1 அப்படின்றது டிஃபைனே ஆகலை அப்படின்னு. ஸோ அப்போது டெலீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்த டாபிக் இதில் இருக்கிறது வந்து நமக்கு இந்த புக்கில் இருக்கிறது வந்து ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு கன்காட்டினேஷன், அப்பெண்டர், ரிப்பீட்டிங், ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்லாம் இருக்குது. ஸோ அது ஒவ்வொன்றா வந்து அதையும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். சரி, கன்காட்டினேஷனா 2 ஸ்ட்ரிங்கை வந்து ஜாயின் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அந்த மெத்தடை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கன்காட்டினேஷன் சொல்லுவோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து நான் ப்ளஸ்ன்ற ஆப்ரேட்டர். ஸோ நான் வெல்கம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கோட வந்து இன்னொரு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஜாயின் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணேன், வெல்கம் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன ஸ்ட்ரிங் வேணுமோ அந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் அப்படியே ஜஸ்ட் டைப் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி வெல்கம் கணினியரம் அப்படின்னு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இதுவே வந்து நான் வேரியபிளில் ஸ்டோர் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் S1ல் ஒரு கேரக்டர் இருக்குது, ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. இன்னொரு இதில் வந்து இன்னொரு ஒரு வேரியபிளில் இன்னொரு டெக்ஸ்ட் இருக்குன்னா, இன்னொரு ஸ்ட்ரிங் இருக்குன்னா அதையும் நம்மளால் ஜாயின் பண்ண முடியும். ஸோ நான் S1 S2ன்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் யூஸ் பண்ணுறேன், 2 வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டுத்தையும் நம்ம எப்படி வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். S1 + S2 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி கம்பைன் பண்ணி கன்காட்டினேட் பண்ணி உங்களுக்கு ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ இது வந்து கன்காட்டினேஷனோட யூஸ். அடுத்தது வந்து அப்பெண்ட் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸாக என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவோட சேர்ந்து உங்களுக்கு இந்த வேல்யூவும் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுதான் வந்து அப்பெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். S1ல் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, ஹாய்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்ட்ரிங்கு. ஓகே, இப்போது இந்த ஹாயோட வந்து எனக்கு ஹெலோவும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் இதோட ஜஸ்ட் வந்து S1 = ஹெலோ அப்படின்னு கொடுத்தா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஹாய்ன்றது ரீப்ளேஸ் ஆகி ஹெலோ அப்படின்னு வந்துடும். எனக்கு வந்து கம்பைன் ஹாய் ஹலோ அப்படின்றது கம்பைன் பண்ணணும் அப்படின்னா அது பாசிபிள் கிடையாது. இப்போ நான் S1 வந்து டிஸ்பிளே ட்ரை பண்ணும்போது எனக்கு ஹெலோ தான் வரும், ஹாய்ன்றது ரீப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த அப்பெண்ட் அப்படின்றது. ஸோ அப்பெண்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து +=. ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம S1ல் வந்து இப்போ ஹெலோன்னு இருக்குது, நம்ம S2ல் வந்து ஹாய் அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ எப்படி வந்து அப்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ S2 = S1 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ S2 = அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா S1 = S1 + S2 அப்படின்றது தான் மீனிங். ஸோ S1ல் என்ன இருக்குது, சாரி S2 நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து 2ஆக மாற்றிக்கோங்க. S2 = S2 + S1. ஸோ S2 + S1 அப்படின்னா அதுக்கான மீனிங் வந்து S2 = S2 + S1. ஸோ S2ல் என்ன இருக்குது, ஹாய்ன்னு இருக்குது. ஸோ ஹாய் ப்ளஸ் S1ல் என்ன இருக்குது, ஹெலோன்னு இருக்குது. ஹெலோ அப்படின்றது ரெண்டும் கம்பைன் ஆகி உங்களுக்கு கன்காட்டின் ஆகி S2ல் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம S2 அப்படின்றது இப்போ வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ S2வை நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது ஹாய் ஹலோ அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரிப்பீட்டிங் அப்படின்றது நம்ம ரிப்பீட்டடாக வந்துட்டு எத்தனை வாட்டி வேணும்னாலும் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ அது வந்து நம்ம ஜஸ்ட் வந்து இப்போ S2வை வந்து நான் ஒரு 4 டைம்ஸ் நான் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா S2 × 4 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அது 4 டைம்ஸ் வந்து எனக்கு ரிப்பீட் பண்ணி எங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடும் S2 × 4 அப்படின்னு. ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் கொடுக்கலாம், ஆர் வந்து டேரெக்டாகவும் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். புக்கில் கொடுத்துருக்கும்போது வந்து உங்களுக்கு பிரிண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மெத்தட் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு என்ன மெத்தட் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ S2 × 4 கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோட்ஸ் வந்து வராது பிரிண்டில் கொடுக்கும்போது. பட் நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி இதில் கொடுக்கும்போது S2 × 4னா உங்களுக்கு கோட்ஸில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அவ்வளோதான். ஓகே, அடுத்த டாபிக் வந்து ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்.
ஸோ ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அப்படின்றது என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து ஒரு சப்ஸ்ட்ரிங்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் சொல்கிறோம். ஒரு பெரிய ஸ்ட்ரிங்லேருந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் கேரக்டர் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா அதை நம்ம ஸ்லைஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். ஸோ str1 அப்படின்றதுல வந்துட்டு திருக்குறள் அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரிங் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு str1ல. இப்போ str1ல வந்து 0th இண்டெக்ஸில் இருக்கிறத எனக்கு ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் str1 அண்ட் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே உங்களுக்கு எந்த இண்டெக்ஸ் நம்பர் வேணுமோ அந்த இண்டெக்ஸ் நம்பரை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். str0ன்னு கொடுக்கும்போது 0th இண்டெக்ஸில் இருக்கிற டேட்டா வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். டீன்றது வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ எனக்கு 0ல் இருந்து ஒரு 4 கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்னா அது நான் எப்படி வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவேன்? ஸோ அதுக்கு வந்து str1 and then square bracket ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் 0th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா 0th இண்டெக்ஸ் அண்ட் தென் உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அந்த இண்டெக்ஸோட +1 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு THIR வரைக்கும் வேணும் அப்படின்னா இப்போ Tன்றது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, Hன்றது 1 அண்ட் Iன்றது 2, Rன்றது 4. அப்போது வந்து நம்ம எது வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னா 5 வரைக்கும் கொடுக்கணும். சாரி 4 வரைக்கும் கொடுக்கணும். இப்போ நம்ம இது வரைக்கும் போகும்போது 0 0 1 2 3 ஆறுன்றது ஆறு வரைக்கும் நமக்கு வேணும்னா ஆறுன்றது இண்டெக்ஸ் நம்பர் 3 + 1ன்னா 4. ஸோ 4 வரைக்கும் நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ 4 வரைக்கும் கொடுக்கும்போது நமக்கு என்ன வரும்? THIR வரைக்கும் வரும். ஸோ நம்ம இந்த எண்ட் வேல்யூ எப்பயுமே பைத்தனில் வந்துட்டு எந்த வேல்யூ கொடுக்குறோமோ அதுலேருந்து ஒரு நம்பரை வந்து சப்ராக்ட் பண்ணிக்கும், டிக்ரீஸ் பண்ணிக்கும். அதாவது ப்ரீவியஸ் வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ 3 வரைக்கும் எடுத்துக்கும். 3 வரைக்கும் எடுத்துக்கும் அப்படின்னும் போது உங்களுக்கு 3rd இண்டெக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ வந்து எனக்கு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ண வேண்டாம். ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணாமல் எனக்கு வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்லேருந்து வரணும் அப்படின்றத நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா str1 அண்ட் இதில் வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா பை டிஃபால்ட் பிகினிங்லேருந்து எடுத்துக்கும். ஸோ 0th இண்டெக்ஸ்லேருந்து எடுத்துக்கும். நான் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்க வேண்டாம், 0th இண்டெக்ஸ்லேருந்து தான் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் கோலன் கொடுத்துட்டா போதும். கோலன் கொடுத்துட்டேன். அண்ட் தென் எனக்கு எண்டிங் இண்டெக்ஸ் வந்து நான் 4ன்னு கொடுக்குறேன். ஸோ எண்டிங் வந்து எனக்கு 0 இங்கே பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 4 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 4th இண்டெக்ஸ் வரைக்கும் அப்படின்றத நான் ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஸோ 4ன்னா நமக்கு THIR 3 வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து எனக்கு பிகினிங் மட்டும் எனக்கு தெரியும். நான் வந்து str1ல வந்து பிகினிங் இண்டெக்ஸ் கொடுத்துட்றேன். எனக்கு லாஸ்ட் இண்டெக்ஸ் எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும் தேவையில்லை. லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னும்போது நீங்கள் வந்து பிகினிங் இண்டெக்ஸை கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு அண்ட் எண்ட் வேல்யூ வந்து நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதே வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வந்து பிகினிங் வந்து 5ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 5லேருந்து கடைசி வரைக்கும் அப்படின்னா ஸோ 5th இண்டெக்ஸ்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் என்ன ஸ்ட்ரிங் இருக்கோ அந்த ஸ்ட்ரிங்கில் வேல்யூ ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அடுத்தது வந்து ஸ்ட்ரைட் வென் ஸ்லைசிங் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா நம்ம வந்து என்ன ஸ்டெப் வேல்யூ கொடுக்குறோமோ அந்த ஸ்டெப் வேல்யூக்கு வந்துட்டு உங்களுக்கு ஜம்ப் ஆகி அந்த இடத்துல என்ன கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டரை டிஸ்பிளே பண்ணும். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் str1ல வந்துட்டு நம்ம எப்படி ஸ்ட்ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னா பிகினிங்லேருந்து ஸ்ட்ரைட் பண்ண போகிறோம். பிகினிங்லேருந்து ஆரம்பிச்சு ஓகே அண்ட் நம்ம எண்டு வந்து ஒரு 8 வரைக்கும்னு வச்சுக்கலாம். அண்ட் எத்தனை கேரக்டர்ஸ் ஜம்ப் ஆகணும் அப்படின்னா 2 கேரக்டர்ஸாக ஜம்ப் ஆகணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ
ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன வந்து உங்களுக்கு வேல்யூ டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி TIUK அப்படின்னு வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு அப்படின்னா 0th இண்டெக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் நம்பர் இந்த ஸ்டார்டிங் வேல்யூவை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிட்ரீவ் பண்ணணும். டீன்னு வந்துடும். ஸோ இந்த ஃபஸ்ட்லேருந்து அடுத்த செகண்ட் கேரக்டர் என்ன? ஸோ H is 1 and I is 2. ஸோ செகண்ட் கேரக்டர் ஐன்னு வரும். அதுக்கப்புறம் R1 U2. ஸோ செகண்ட் யூவை வந்து டிஸ்பிளே பண்ணும். அகெயின் வந்துட்டு உங்களுக்கு யூலேருந்து 1 and 2 கேன்றதை வந்து ரிட்ரீவ் ஆகும். ஸோ உங்களுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? உங்களுக்கு எண்ட் வேல்யூ வந்து 8ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதனுடைய நமக்கு எது வரைக்கும் வந்து அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா 7 வரைக்கும் தான். 0லேருந்து 7 வரைக்கும் 2 கேரக்டர்ஸ் தான் மூவ் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். ஸோ 0 1 2 3 4 5 6 7 வரைக்கும் உங்களுக்கு எடுத்துருக்கு. யூ வரைக்கும் எடுத்துகிட்ருக்கு. ஸோ யூ வரைக்கும் உங்களுக்கு எடுத்துகிட்டு ஜஸ்ட் அது வரைக்கும் உங்களுக்கு 2 ஜம்ப் பண்ணும்போது TIUK அப்படின்னு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இது வந்து ஸ்ட்ரைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதுவே வந்துட்டு நமக்கு பிகினிங்கும் அண்ட் எண்டிங்கும் வேண்டாம், ஹோல் ஸ்ட்ரிங்கை வந்து எவ்ரி செகண்ட் கேரக்டரை எனக்கு டிஸ்பிளே பண்ண அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஜஸ்ட் பிகினிங் அண்ட் எண்டிங் வேல்யூவை ஸ்பெசிஃபை பண்ண வேண்டாம் நீங்கள். அண்ட் ஜஸ்ட் இப்படியும் கொடுக்கலாம். இல்லை பிகினிங் அண்ட் எண்டிங் கொடுக்கணுன்னாலும் 0ன்னு கொடுத்துட்டு லாஸ்ட் கேரக்டரோட இண்டெக்ஸ் என்னவோ அதோட +1 ஆட் பண்ணி கொடுத்துக்கிட்டாலும் நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் அதர்வைஸ் நீங்கள் இப்படியே சிம்பிளாக கொடுத்துடலாம். STR1 கோலன் அகெயின் கோலன் அண்ட் தென் எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் வந்து எத்தனை கேரக்டர்ஸ் வந்து ஜம்ப் பண்ணணுமோ ஸ்ட்ரைக் பண்ணணுமோ அத்தனை கேரக்டர்ஸை வந்து நீங்கள் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இப்போ ஸ்பெசிஃபை பண்ணும்போது ஃபஸ்ட்டு கேரக்டர் Tன்றது ரிட்ரீவ் பண்ணும். ஃபர்ஸ்ட்லேருந்து அடுத்த செகண்ட் ஜம்ப் உங்களுக்கு செகண்ட் கேரக்டர் எங்கே இருக்குது அப்படின்னா H is 1 I 2. ஸோ செகண்ட் கேரக்டரை டிஸ்பிளே பண்ணும். அதுக்கப்புறம் R1 U2. ஸோ யூன்னு டிஸ்பிளே பண்ணும். K1 அடுத்து K வந்து உங்களுக்கு 2 இருக்கும். ஸோ செகண்ட் கேரக்டர் டிஸ்பிளே பண்ணும். அண்ட் U1 R2. ஸோ Rன்றதை டிஸ்பிளே பண்ணியிருக்கு. A1 அதுக்கப்புறம் L2. ஸோ Lன்னு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இந்த மாதிரி 2 கேரக்டர்ஸாக வந்து உங்களுக்கு செகண்ட் கேரக்டர்ஸை வந்து எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இது வந்து ஸ்டைலோட ஒரு மெத்தட். இன்னொன்று வந்து இதுவே வந்து எனக்கு ரிவர்ஸில் வேணும்னு வச்சுக்கோங்க. ரிவர்ஸ்லேருந்து எனக்கு ஸ்டைட் ஆகணும் அப்படின்னா மைனஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ்லேருந்து பிகினிங் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டைட் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ பார்த்தோன்னா இப்போ -2 அதாவது -2 அப்படின்னா ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் பண்ணுறோம். ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் பண்ணும்போது லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் கேரக்டர் எப்பயுமே அந்த ஸ்டார்டிங்கை வந்து உங்களுக்கு ரிட்ரீவ் பண்ணும். Lன்றது ரிட்ரீவ் பண்ணிடுது. அதுக்கப்புறம் ஏவை வந்து 1 R2. ஸோ செகண்ட் Rன்றதை டிஸ்பிளே பண்ணும். யூ அப்புறம் யூவை வந்து 1 எடுத்துக்கும், கேவை வந்து 2 எடுத்துக்கும். ஸோ செகண்ட் கேரக்டர் கேன்றது டிஸ்பிளே ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கே அகெயின் 1ன்னு எடுத்துக்கும், யூவை வந்து செகண்ட் கேரக்டராக இருக்கும். ஸோ யூன்றது டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ யூக்கு அப்புறம் ஆர்ன்றது 1 ஐன்றது 2 அதனால ஐன்றது டிஸ்பிளே ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஹெச்ன்றது 1 டீன்றது 2 அதனால செகண்ட் கேரக்டர் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ ரிவர்ஸில் ஏர்ந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே வரும் ஸ்டைலில். ஸோ பைத்தானில் நம்ம ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தோம். அண்ட் அதுக்கான தியரட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனும் புக்கெலாம் வந்து ஒரு வாட்டி ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது, ப்ரோக்ராம் டு ஸ்லைன் சப்ஸ்ட்ரிங்ஸ் யூஸிங் ஃபார் லூப். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் பிரிண்டிங் நம்ம ப்ரீவியஸ் இதுலேயும் நம்ம பார்த்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு வாட்டி நீங்கள் இதையும் ட்ரை பண்ணுங்கள் ப்ரோக்ராமை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து நம்ம ஃபார் லூப். STR1 வந்து கம்ப்யூட்டர்னு ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸை 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணி ஐஇன் STR1 அப்படின்னும் போது STR1லேருந்து ஒவ்வொரு கேரக்டராக வந்து உங்களுக்கு ஐயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அண்ட் இது வந்து பிரிண்ட் பண்ணும்போது எப்படி பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா STR1 ஆஃப் பிகினிங் இண்டெக்ஸ் கொடுக்கலாம், இண்டெக்ஸ் +1ன்னு கொடுக்குறாங்க. ஸோ இண்டெக்ஸ் +1 போது எண்ட் வேல்யூ கொடுக்குறாங்க. ஸோ இந்த எண்ட் வேல்யூ கொடுக்கும்போது உங்களுக்கு பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் +1 = 0ன்னு இருக்குது. இண்டெக்ஸ் +1 = 1ன்றது வந்து செகண்ட் ஐட்ரேஷன் அப்போது இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இந்த ஃபார் லூப் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வரும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், பிகினிங் வந்து 0ன்னு இருக்கும். அண்ட் கோலன் இண்டெக்ஸ் +1ன்னு கொடுக்கும்போது 0 + 1 அப்படின்னா
உங்களுக்கு 1ன்னு இருக்கும். ஸோ 1ன்னு இருக்கும்போது உங்களுக்கு 0th இண்டெக்ஸில் இருக்க கேரக்டர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் இண்டெக்ஸோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். அண்ட் தென் ஐ வந்து அகெயின் அடுத்த கேரக்டருக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த ஐன்றது வந்து ஒரு கவுண்டர் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐயை வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ஷனுக்காக யூஸ் பண்ணலை. அதுக்கு பதிலாக இண்டெக்ஸ் வேல்யூவை ஸ்பெசிஃபை பண்ணி ஸ்லைசிங் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பிரிண்ட் str1 அப்படின்னும் போது பிகினிங் இண்டெக்ஸ் 0 தான் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். அண்ட் தென் இண்டெக்ஸ் ப்ளஸ் 1 போது இண்டெக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி 1ன்னு ஆயிடுச்சு. 1 + 1 அப்படின்னா 2ன்னு இருக்கும். ஸோ 0லேருந்து 2 வரைக்கும் அப்படின்னா 0 and 1 வரைக்கும் உங்களுக்கு கேரக்டர்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதனால CO அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. அந்த மாதிரி உங்களுக்கு ஸோ கம்ப்யூட்டர் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ரோக்ராம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் ஸ்ட்ரைட் வென் ஸ்லைசிங் ஸ்ட்ரிங் தான் வந்து நம்ம வந்து பைத்தனில் வந்து பார்த்தது ப்ராக்டிக்கலாக. ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா மெயினாக நம்மளுடைய டிஸ்பிளே பர்பஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி வந்து நம்ம வேல்யூவை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணி என்ன ஃபார்மேட்டிங்கில் வேணும் அப்படின்றத வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த பர்சன்டேஜ் சிம்பிள். அதோட வந்து நம்ம வந்து என்ன வேல்யூவை வந்து எந்த ஃபார்மேட்டில் வேணும், வெதர் ஸ்ட்ரிங்காக வேணுமா, கேரக்டராக வேணுமா, இல்லை இன்டீஜராக, ஃப்ளோட்டாக, எக்ஸ்போனன்ட் ஃபார்மேட்டாக, எந்த ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்றத வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி டிஸ்பிளே பண்ணலாம். சி லாங்குவேஜ் படித்தவங்களுக்கு வந்துட்டு இது தெரிஞ்சிருக்கலாம். %d, %s, %cலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து எந்த மாதிரி வேல்யூவை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு பிரிண்ட்அப் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவோம். அதே தான் வந்து இங்கே பைத்தனையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய சின்டாக்ஸ் என்ன அப்படின்றது சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேட் வித் %value1. ஸோ என்ன ஃபார்மேட்டிங் கேரக்டர் வேணுமோ அந்த ஃபார்மேட்டிங் கேரக்டர் இங்கே ப்ளேஸ் பண்ணணும். அது மாதிரி நீங்கள் எங்கெல்லாம் வேணுமோ அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இன்னொரு ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க %value2க்காக. அண்ட் தென் இதை வந்து க்ளோஸ் வித்தின் டபுள் கோட்ஸில் நம்ம என்க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்ட்ரிங்கை என்க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்பேஸ் விட்டுட்டு ஜஸ்ட் அப்படியேவும் வந்துட்டு நீங்கள் % அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் என்னெல்லாம் வேரியபிள்ஸை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த வேரியபிள்ஸோட லிஸ்ட்டை வந்து இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது val1 அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் ஆப்ரேட்டர் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு உங்களுக்கு பிளேஸ் ஆகும். val2 அடுத்த வேரியபிளோட வேல்யூ வந்து செகண்ட் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர் எங்கே இருக்கோ அங்கே போகும். அந்த மாதிரி லைனாக வந்துட்டு ரெஸ்பெக்டிவ் பிளேசஸில் போயிட்டு பிளேஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ். So the string formatting operator is one of the most exciting feature of Python. The formatting operator % is used to construct strings, replacing parts of the strings with the data stored in variables. Okay. So அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம. ஸோ எக்ஸாம்பிளில் வந்து நேம் அப்படின்றதுல வந்து ராஜராஜன் அப்படின்னு ஒரு நேம் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் மார்க்கில் வந்து இன்டீஜர் வேல்யூ 98 அப்படின்னு ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது நேம் : அப்படின்னு கொடுத்துட்டு %s கொடுத்துருக்கோம். ஸோ %s அப்படின்ற இடத்துல வந்துட்டு உங்களுக்கு என்ன வரும்னா ஸ்ட்ரிங் வேல்யூ வேணும் அப்படின்றதுனால இங்கே %s கொடுத்துருக்காங்க. அண்ட் மார்க்ஸ் %d, அதாவது இங்கே நம்ம பிளேஸ் பண்ண போகிறது வந்து இன்டீஜர் வேல்யூவாக வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் இப்போ வந்து என்ன ஸ்ட்ரிங் வேணுமோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து முடிஞ்சதுக்கப்புறமா அதை டபுள் கோட்ஸில் வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். க்ளோஸ் கோட்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா % அண்ட் தென் ப்ராக்கெட்ஸில் அந்த வேரியபிள்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ நேம் அப்படின்றது உங்களுக்கு என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங்கு. ஸோ அதனால தான் வந்து இங்கே %sன்னு இருக்குது. ஸோ நேம் அப்படின்ற வேல்யூ வந்து %sல போயிட்டு எஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து பிளேஸ் ஆகும். அண்ட் தென் %dக்கான வேல்யூ வந்து மார்க்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இன்டீஜர் வேல்யூவாக வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நேம் ராஜராஜன் அண்ட் மார்க்ஸ் 98 அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னெல்லாம் இருக்குது, %c கேரக்டரை வந்து அக்செப்ட் பண்ணும். %d இல்லை %i யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சைன்ட் இன் டெசிமல் நம்பர் டெசிமல் இன்டீஜருக்கு. S வந்து ஸ்ட்ரிங்கு, %s வந்து ஸ்ட்ரிங்கு, %u வந்து அன்சைன்ட் டெசிமல் இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து அப்சொலேட் ஆகிடுச்சு. அதாவது இது வந்து யூஸில் கிடையாது. இப்போ வந்து %u வந்து
percentage d மாதிரியே தான் signed decimal integer தான் work ஆகும். unsigned decimal integer வந்து ஸ்பெசிஃபிக்கா எதுவும் work ஆகாது. ஸோ டியும் யூவும் வந்து ஒரே இதுதான் work தான் பண்ணும். அண்ட் percentage o அப்படின்றது ஆக்டல் இன்டீஜர்ஸாக வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் percentage x அப்படின்றது ஹெக்ஸாடெசிமல் இன்டீஜராக டிஸ்பிளே ஆகும். அண்ட் ஸ்மால் இ ஆர் கேபிட்டல் இ அப்படின்றது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். எஃப்ன்றது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸாக டிஸ்பிளே பண்ணும். அண்ட் ஜி அண்ட் ஸ்மால் ஜி அண்ட் கேபிட்டல் ஜி பர்சன்டேஜில் கொடுக்கும்போது ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ்லாம் கொடுக்கும்போது ஷார்ட் நம்பர்ஸ் இன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆர் எக்ஸ்பொனென்ஷியல் நோட்டேஷன் காமிக்கும். அதாவது இ ஸ்மால் இ கேபிட்டல் இ மாதிரியே தான் ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கும் இந்த ஈக்கும் ஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நான் வந்து ஃபர்தராக காமிக்கிறேன். நான் இதில் பார்க்கும்போது நீங்கள் கன்சோலில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபார்மேட்டிங் கேரக்டராக ட்ரை பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் டைப் பண்ணுறேன். எக்ஸாம்பிளில் வந்துட்டு பர்சன்டேஜ் டியை நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்துட்டு நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறது வந்து பர்சன்டேஜ் வேல்யூ டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் வேரியபிள் எதுவும் ஸ்டோர் பண்ணல, டைரெக்டாகவே வேல்யூ வந்து ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும்னா எக்ஸாம்பிள் அப்படின்னு 1000 அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பர்சன்டேஜ் டி. இப்போது இதுவே வந்துட்டு நம்ம கேரக்டர் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் சீன் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கேரக்டர் வேணுமோ அந்த கேரக்டரை வந்து நீங்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துக்கலாம். ஸோ கேரக்டர் வந்து நான் ஏ அப்படின்றது எனக்கு டிஸ்பிளே ஆகணும்னு வச்சுக்கோங்க. கேரக்டர்னால் சிங்கிளாக தான் கொடுக்கணும், நீங்கள் சிங்கிள் கேரக்டர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னு வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு 2-3 கேரக்டர்ஸை ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போது இது வந்து உங்களுக்கு கேரக்டர் சி அப்படின்னு பர்சன்டேஜ் சி அப்படின்றது வந்து அக்செப்ட் பண்ணாது. ஸோ பர்சன்டேஜ் சி யூஸ் பண்ணும்போது நம்ம கொடுக்க போகிற அந்த இன்புட் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா சிங்கிள் கேரக்டராக தான் இருக்கணும். அதுவே வந்துட்டு உங்களுக்கு மோர் தென் 1 கேரக்டர் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வந்து பர்சன்டேஜ் எஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பர்சன்டேஜ் எஸ் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது, அது அப்படியே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இப்போ பர்சன்டேஜ் டி சி அண்ட் எஸ்லாம் பார்த்தோம். நம்ம அடுத்தது வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் இதில் வந்துட்டு யூ நமக்கு வந்து டி மாதிரியே தான் ஒர்க் ஆகும். ஸோ அதுவும் ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிச்சிடுறேன் நான் உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து அன்சைன்டுன்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த இடத்துல நான் சைன்டு யூ அப்படின்றது அன்சைன்டுக்காக. ஸோ ஆக்சுவலாக நான் சைன் கொடுத்தா ஒர்க் ஆகக்கூடாது, ஆனாலும் ஒர்க் ஆகும் இது. ஸோ இதில் வந்துட்டு -1000 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ யூ அப்படின்றது உங்களுக்கு டி மாதிரியே தான் வந்து ஒர்க் ஆகும். ஆஸ்டிஸ் உங்களுக்கு இன்டீஜர் நம்பராக வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதே வந்துட்டு நம்ம ஃப்ளோட் நம்பர்ஸ் கொடுக்குறோம் இந்த இடத்துலன்னு வச்சுக்கோங்க. டி அப்படின்னு கொடுத்துட்டு இதில் நான் ஃப்ளோட் வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா அது இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் இன்டீஜர் பார்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு அதை மட்டும் டிஸ்பிளே பண்ணும் பர்சன்டேஜ் டி யூஸ் பண்ணும்போது. அண்ட் தென் ஆக்டல் நம்பர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணணும், ஆக்டலில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ 1000 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இங்கே பர்சன்டேஜ் ஓ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பர்சன்டேஜ் ஓவில் வந்து நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூ வந்து 1000 பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 1000 அப்படின்றத ஆக்டல் ஃபார்மில் கன்வெர்ட் ஆகும்போது 1750 அப்படின்னு வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ அடுத்தது வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர் கன்வர்ஷன் பர்சன்டேஜ் எக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற இது வந்து ஃபார்மேட்டிங் கேரக்டர் வந்து பர்சன்டேஜ் எக்ஸு. ஸோ பர்சன்டேஜ் எக்ஸ் அப்படின்றதுல வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 15 அப்படின்னு பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 15 இல்லை, ஓகே 15 அப்படின்னு பாஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு 15ஓட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து எஃப். ஸோ அதனால எஃப்னு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வந்து நம்ம ஸ்மால் எக்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆர் வந்து கேபிட்டல் எக்ஸ் அப்படின்றதும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால உங்களுக்கு வந்துட்டு கன்வர்ஷனில் எந்த டிஃப்ரென்ஸும் வராது, ஜஸ்ட் அந்த டிஸ்பிளே மட்டும் உங்களுக்கு கேபிட்டலில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் அடுத்த எக்ஸாம்பிள் வந்து
ஈக்கு, அதாவது எக்ஸ்பொனன்சியேஷனுக்காக. ஸோ இதுவே வந்துட்டு இ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்பொனன்சியேஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஸ்பிளே பர்பஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 6 டெசிமல் பிளேசஸாக இருக்கும். உங்களுக்கு டோட்டலாக நீங்கள் வந்துட்டு இங்கே பார்க்கும்போது இந்த ப்ரெசிஷன் பாயிண்ட் மட்டும் 6 ப்ரெசிஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த 6 ப்ரெசிஷன் அப்படின்றத அதை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு 1.5000 அண்ட் எக்ஸ்பொனென்ஷியல் இன்டூ 10 to the power 1ன்னு கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்மால் இ யூஸ் பண்ணும்போது ப்ரெசிஷன் சைடு மட்டும் உங்களுக்கு 6 டிஜிட்ஸ் இருக்கும். அதே வந்துட்டு டிஸ்பிளே ஆகும்போது இந்த இடத்துல உங்களுக்கு இ அப்படின்றது வந்து ஸ்மாலில் இருக்கும். இந்த இடத்துல நம்ம கேபிட்டல் இ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அது வந்து கேபிட்டல் இஆர் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுதான் இந்த ஸ்மால் ஈக்கும் கேபிட்டல் ஈக்கும் டிஃப்ரென்ஸ். அண்ட் அடுத்தது வந்து நம்ம ஜியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஜியும் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மேட்டில் தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஜின்றது என்ன ஆகும் அப்படின்னா ஜின்றது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நமக்கு 15 அப்படி நான் பாஸ் பண்ணும்போது இங்கே 15 மட்டும்தான் வந்திருக்கு. இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் எதுவும் வரல. ஸோ இது வந்து உங்களுக்கு கிரேட்டர் தென் ஒரு 6 டிஜிட்ஸ் இருக்கும்போது தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில் கொண்டு வரும். அதே வந்து அதை விட கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஆஸ்டிஸ் அந்த நம்பரை வந்து டிஸ்பிளே பண்ணிவிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்துட்டு நான் இந்த மாதிரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ மோர் தென் 6 டிஜிட்ஸ் நம்பரை வந்து நான் இங்கே டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில் வந்து உங்களுக்கு கொண்டு வந்துடும். அதே மாதிரி கேபிட்டல் ஜியும் அதே தான் உங்களுக்கு. ஸோ கேபிட்டல் ஜிலையும் வந்துட்டு நீங்கள் ஜி அண்ட் ஜிலையும் வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு கேபிட்டல் ஈன்னு வரும் உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி ப்ரெசிஷன் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இது டோட்டல் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு 6 டிஜிட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 டோட்டலாக வந்து டிஃபால்ட்டாக அது யூஸ் பண்ணுறது வந்து 6 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணும். பட் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் இ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ரெசிஷன்ஸ் மட்டும் ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு 6 டிஜிட்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கும். இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஸோ மற்றபடி மற்ற ஃபார்மேட்டிங்கும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்னொரு இது பார்க்க வேண்டியது நம்ம என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதையும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துலாம். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ எஃப் அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு இந்த நம்பரை வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டெசிமல் பிளேசஸோட உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ பை டிஃபால்ட் 6 டெசிமல் பிளேசஸ் வரும். ஸோ நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கு டெசிமல் பிளேசஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து கொடுத்துக்கலாம். லைக் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா எத்தனை டெசிமல் பிளேசஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் 2.3 அப்படின்னு கொடுக்குறேன். 2 ஹோல் நம்பர் பார்ட்டில் வந்து எனக்கு 2 டிஜிட்ஸ் வேணும் அண்ட் டெசிமல் பிளேசஸ் வந்து 3 வேணும் அப்படின்றத 2.3 அப்படின்னு நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது எனக்கு 15.003 நம்ம கேட்டிருக்கிறது வந்து 3 பிளேசஸ் கேட்டிருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு 15.300 லெசனில் நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ் இன் பைத்தன். ஸோ இந்த டாப்பிக்கை வந்துட்டு நான் டீட்டெயில்டாக ஒவ்வொரு எஸ்கேப் சீக்வன்ஸும் எப்படி ஒர்க் ஆகுறது, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற எக்ஸாம்பிளோடு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு எஸ்கேப் சீக்வன்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை வந்து அலாட் பண்ணியிருக்கோம் ஒரு கேரக்டருக்கு அப்படின்னா அந்த ஒர்க்கில் இருந்து நம்ம எஸ்கேப் ஆகி வேறு ஒரு ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னும் போது நம்ம யூஸ் பண்ணுற ஒரு கேரக்டர் தான் எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டர் என்னென்னா பேக்ஸ்லாஷை தான் நம்ம வந்து எஸ்கேப் சீக்வன்ஸாக வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது பைத்தனில் தான் அவைலபிளா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. இது எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த டாபிக் என்னன்னு படிச்சுலாம். ஃபஸ்ட்டு எஸ்கேப் சீக்வன்ஸஸ் ஸ்டார்ட்ஸ் வித் backslash and it can be interpreted differently. When you have used single quote to represent a string, all single quotes inside the string must be escaped. Similarly is the case with the double quotes. So
இப்போ நாம் வந்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் சிங்கிள் கோட்குள்ளேயே வந்துட்டு ஏதாவது ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸில் வந்துட்டு எனக்கு இன்னொரு ஒரு சிங்கிள் கோட் வரணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். வாட் இஸ் தேர் அப்படின்றத வந்துட்டு நான் இந்த இடத்துல இந்த அப்பாஸ்ட்ரோஃபி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்டர்பிரேட்டருக்கு இது என்னவா புரியும்னா இது வந்து கோட்ஸாக தான் தெரியும். அண்ட் இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஆல்ரெடி வந்து இந்த கோட்ஸ் அப்படின்ற இந்த சிம்பிளுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஒர்க்கு. ஸோ அதுக்கு பதிலாக இது வந்து ஒரு அப்பாஸ்ட்ரோஃபியாக ஒர்க் ஆகணும் அப்படின்றத நான் இன்டர்பிரேட்டருக்கு எப்படி புரிய வைப்பேன், ஆஸ் இட் இஸ் எனக்கு நான் கொடுத்ததை எனக்கு டிஸ்பிளே பண்ண அப்படின்றத எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னா ஸ்லாஷ் யூஸ் பண்ணி இந்த இதை ரெப்ரசன்ட் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ அதுக்கான எக்ஸாம்பிளை வந்து நம்ம பைத்தனில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அந்த பிரிண்டில் வந்துட்டு எனக்கு வந்து சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி வாட் இஸ் இட் அப்படின்னு நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னா எனக்கு ஒரு சின்டாக்ஸ் எரர் தான் இங்கே த்ரோ ஆகும். இதுவே வந்துட்டு நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி இந்த வாட் இஸ் இட் அப்படின்னா இந்த கோட்ஸோடு எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்ட்ரிங்கை வந்து டபுள் கோட்ஸில் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம், இல்லை வந்து ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். இது ஒரு மெத்தட், இது நமக்கு ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணும்போது எனக்கு ப்ராப்ளம் இல்லை, வந்துடும் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணால். ஆனால் நான் சிங்கிள் கோட்ஸே யூஸ் பண்ணணும். எனக்கு வாட் இஸ் இட்ல இந்த எஸ்ஸுக்கு முன்னாடி வந்து இந்த அப்போஸ்ட்ரோஃபி மாதிரி எனக்கு டிஸ்பிளே ஆகணும் ஆஸ் இட் இஸ் அப்படின்னா அப்போ நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண வேண்டிய மெத்தட் வந்து டபுள் கோட்ஸுக்கு பதிலாக சிங்கிள் கோட்ஸ்லேயே பண்ணணும் அப்படின்னும் போது ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். ஸ்லாஷ் கோட்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த கோட்ஸ் வந்து நமக்கு ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்துட்டு டிஸ்பிளே ஆகும், எந்த ஒரு எரர் மெசேஜ் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி நம்ம எஸ்கேப் கேரக்டரை வந்து பேக்ஸ்லாஷ் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு டபுள் கோட்ஸில் ஏதாவது டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னாலும் அந்த டபுள் கோட்ஸுக்கும் வந்துட்டு நம்ம ஒரு பேக்ஸ்லாஷ் கொடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து எனக்கு இட் இஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு எனக்கு டிஸ்பிளே ஆகணும். இந்த கம்ப்யூட்டர் அப்படின்றது வந்து டபுள் கோட்ஸில் எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து நான் பேக்ஸ்லாஷ் கொடுத்துருவேன். ஸோ எங்கெல்லாம் டபுள் கோட்ஸ் வருதோ அங்கெல்லாம் பேக்ஸ்லாஷ் கொடுத்துட்டு மொத்த ஸ்ட்ரிங்கையும் நான் சிங்கிள் கோட்ஸ்லேயே வந்து என்க்ளோஸ் பண்ணியும் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அப்போ உங்களுக்கு எந்த எரரும் வராது. ஸோ வாட் இஸ் இட் கம்ப்யூட்டர் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு டபுள் கோட்ஸ் கம்ப்யூட்டர் அப்படின்றதுல டபுள் கோட்ஸ் ஆஸ் இட் இஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுது. நம்ம இப்போ பைத்தனில் பார்த்த எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிங் வித்தின் ட்ரிபிள் கோட்ஸ் டு டிஸ்பிளே ஸ்ட்ரிங் வித் சிங்கிள் கோட். ஸோ ட்ரிபிள் கோட்டில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் என்ன வேணால் நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணலாம். சிங்கிள் கோட் டபுள் கோட்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். ஸோ ட்ரிபிள் கோட் யூஸ் பண்ணாத டைமில் வந்துட்டு எனக்கு சிங்கிள் கோட்லேயே எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸு. ஸோ ஸ்ட்ரிங் வித்தின் சிங்கிள் கோட்ஸ் டு டிஸ்பிளே ஸ்ட்ரிங் வித் சிங்கிள் கோட் யூஸிங் எஸ்கேப் சீக்வன்ஸ். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ரிங் வித்தின் டபுள் கோட்ஸ் டு டிஸ்பிளே ஸ்ட்ரிங் வித் சிங்கிள் கோட் யூஸிங் எஸ்கேப் சீக்வன்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம வந்து ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்துட்டு எஸ்கேப் சீக்வன்ஸ் சப்போர்ட்டட் பை பைத்தன். ஸோ பைத்தனில் என்னெல்லாம் எஸ்கேப் சீக்வன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு வந்து ஸ்லாஷு. ஸோ இந்த பேக்ஸ்லாஷ் என்ன பண்ணும் அப்படின்னா நியூ லைனை வந்து இக்னோர் பண்ணிடும். ஸோ இது எப்படி வந்து ஒர்க் பண்ணி பார்க்குறது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் test1 அப்படின்னு எழுதிட்டேன். அடுத்த லைனில் நான் வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, test2 அண்ட் தென் test3 அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். இப்போது நான் இந்த மாதிரி நான் இப்படியே எனக்கு டைப்பிங் மட்டும் எனக்கு இந்த மாதிரி வேணும். ஆனால் நான் டிஸ்பிளே பண்ணும்போது எனக்கு எல்லாமே சிங்கிள் லைனில் வேணும் அப்படின்னும் போது நான் இந்த மாதிரி டைப் பண்ணி நான் ரன் பண்ணும்போது எனக்கு இதை வந்து எரராக வந்துட்டு நமக்கு காமிக்கும். இன்வாலிட் சின்டாக்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஸோ இன்வாலிட் சின்டாக்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஏன்னா வந்து இந்த இடத்துல நமக்கு பிரிண்டோட ஸ்டேட்மெண்ட் முடிக்காம அடுத்த லைனுக்கு போயிருக்கும்.
ஸோ நியூ லைனுக்கு போயிருக்கோம். ஸோ இந்த நியூ லைனை இக்னோர் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் இந்த பேக் ஸ்லாஷ் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல நம்ம பேக் ஸ்லாஷ் கொடுக்கும்போது இந்த நியூ லைனை இக்னோர் பண்ணிடும். அதே மாதிரி இந்த test2 அப்படின்ற இடத்துலையும் நான் ஒரு பேக் ஸ்லாஷ் கொடுக்க போகிறேன். ஸோ பேக் ஸ்லாஷ் கொடுக்கும்போது நமக்கு இதை வந்து நியூ லைனை வந்து இக்னோர் பண்ணிடும். ஸோ இந்த இதை வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கிறதுனால டபுள் கோட்ஸில் என்க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு test1, test2, test3 அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நியூ லைனை இக்னோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்லாஷ் அப்படின்றது. இந்த ஸ்லாஷ் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சின்டாக்ஸ் எரர் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிவிட்டு வரும்போது சிங்கிள் லைனில் வர்றதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த பேக் ஸ்லாஷ். ஸோ அதுதான் வந்து இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் எஸ்கேப் சீக்வன்ஸ் நம்மளுடைய டேபிளில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லைனு. ஸோ அடுத்தது வந்து டபுள் ஸ்லாஷ் வந்து எனக்கு ஒரு ஸ்லாஷ்ன்றதே எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து டபுள் ஸ்லாஷ். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஸ்லாஷ் அப்படின்னே வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? ஸோ எனக்கு இந்த இடத்துல நான் test1 டபுள் ஸ்லாஷ் கொடுக்கும்போது எனக்கு test1 ஸ்லாஷ் test3 அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா test1 ஸ்லாஷ் test3 அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்லாஷே நமக்கு வந்து ஆஸ்டிஸ் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டரை வந்து டபுள் ஸ்லாஷாக கொடுப்போம். அடுத்தது வந்து ஸ்லாஷ் கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸ் அண்ட் ஸ்லாஷ் டபுள் கோட்ஸ். இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து ஸ்லாஷ் ஏ, ஸ்லாஷ் பி, ஸ்லாஷ் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ ஸ்லாஷ் ஏ அப்படின்றது என்ன அப்படின்னா ஸ்லாஷ் ஏ அப்படின்னா பெல் சவுண்ட் வரதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்துட்டு நான் ஸ்லாஷ் ஏ யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு பிரிண்ட் ஸ்லாஷ் ஏ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸ்லாஷ் ஏன்னு கொடுக்கும்போது நமக்கு ஆக்சுவலாக வந்து இப்படி கொடுக்கும்போது நமக்கு சவுண்ட் வந்து கேட்காது. ஜஸ்ட் ஒரு கேரக்டர் மாதிரி பிரிண்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து பிரிண்ட் வந்து ட்ரை பண்ணலாம். பிரிண்ட் வந்து நமக்கு பேக் ஸ்பேஸ் காமிக்கிறதா அப்படின்ட்டு. ஸோ நான் இந்த இடத்துல வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்லாஷ் பி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ டெஸ்ட்டுன்னு கொடுத்தா நமக்கு ஸ்பேஸிங் வந்து வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்படி செக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. செக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அகெயின் கேரக்டர் மாதிரி ஏதோ ஒரு இந்த கேரக்டர் மாதிரி தான் வரும் உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு அந்த பேக் ஸ்பேஸ் உங்களால் பார்க்க முடியாது. அண்ட் தென் சேம் வே பிரிண்டில் வந்துட்டு ஸ்லாஷ் எஃப் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம ஃபைலில் ரைட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஒரு செக்ஷன் பிரேக்கு, பேராகிராஃப் பிரேக்கு, லைன் பிரேக்லாம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் வந்துட்டு இந்த ஸ்லாஷ் எஃப் அப்படின்றது யூஸ் ஆகும். ஸோ ஸ்லாஷ் எஃப் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுவும் வந்து நம்ம ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்க்க முடியாது. இந்த இதில் இது ஒரு சிம்பிள் மாதிரி தான் உங்களுக்கு வரும். சேம் வே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நான் ஸ்லாஷ் என் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த லைனில் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதை வந்து என்னால் வந்து இந்த இதில் வந்து ஐடியலியில் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஒரு லைனில் டெஸ்ட்டுன்றது இன்னொரு லைனில் வரும். அதே மாதிரி ஸ்லாஷ் ஆர் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்லாஷ் ஆர் அப்படின்றது கேரேஜ் ரிட்டர்ன் பண்ணும். கேரேஜ் ரிட்டர்ன் அப்படின்னா இப்போ நம்ம டைப் ரைட்டிங்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். டைப்பிங் மிஷினில் லாஸ்ட் லைன் முடிஞ்சதுக்கப்புறமா அது மறுபடியும் அடுத்த லைனுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அந்த கேரேஜை வந்து பிகினிங் ஆஃப் த லைனுக்கு மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அடுத்த லைனுக்கு போக முடியும். ஸோ அந்த பிகினிங் ஆஃப் த லைனுக்கு மூவ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கேரேஜ் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்மளால இந்த இதில் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் பார்க்க முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா
உங்களுக்கு இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து பைத்தன் கமாண்ட் லைன்ல வந்துட்டு நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்க போறேன். ஸோ அப்போ உங்களால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்க உங்க சிஸ்டத்துலயும் வந்து பைத்தன் ஐடிஎல்இன்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி பைத்தன் 3.7 32 பிட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஐடிஎல்இக்கு பதிலாக இந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த கமாண்ட் லைனில் நீங்கள் உங்களுடைய இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு எல்லா எஸ்கேப் சீக்வன்ஸோட டிஃப்ரென்சஸும் வந்து கிளியராக தெரியும். ஸோ நான் இப்போ என்னுடைய சிஸ்டத்தில் பிரிண்ட் /a அப்படின்றத வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ பெல் சவுண்ட் எனக்கு கேட்கும். ஏன்னா வந்து மைல்டாக கேட்கும். அது ரெக்கார்ட் ஆகுமான்னு எனக்கு கரெக்டாக சொல்ல முடியல. நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெல் சவுண்ட் ஒன்று கேட்கும். ஓகே, இப்போ வந்து பெல் சவுண்ட் எனக்கு கேட்டது, உங்களுக்கும் கேட்டதுன்னா கமெண்ட்ல கொடுங்க. அண்ட் அதர்வைஸ் வந்து நீங்கள் உங்கள் சிஸ்டத்துலையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதுவே வந்து நான் பிரிண்ட் வந்து /b யூஸ் பண்ணி பேக் ஸ்பேஸை வந்து நம்ம எப்படி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேக் ஸ்பேஸ் வந்து நம்ம பார்க்க முடியுதா அப்படின்ட்டு. ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு /b அண்ட் தென் டெஸ்ட்டுன்னு நான் கொடுத்துட்டு அண்ட் தென் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு 2 ஸ்பேஸிங் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குது. அதாவது பேக் ஸ்பேஸ் ஆயிருக்கு. நம்ம ப்ரீவியஸாக ஐடியலியில் பார்க்கும்போது அது கேரக்டர் வந்தது. ஸோ அந்த மாதிரி வராது. உங்களுக்கு எக்ஸாக்டாக பேக் ஸ்பேஸ் /b வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்த கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து /f கமாண்ட் லைன்லையும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைல் ரைட் பண்ணுறோம் இல்லையா, அந்த இதுக்கு லெவலுக்கு போகும்போது தான் உங்களுக்கு அந்த எஃபோட இது வந்து உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ அதை வந்து நான் இங்கே இன்க்ளூட் பண்ணல. ஃபர்தராக நம்ம அந்த இதுக்கு போகும்போது அந்த லெவலுக்கு போகும்போது நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கும். இதுவும் வந்துட்டு ஒரு இந்த இடத்துல கமாண்ட் லைன்லேயும் வந்துட்டு ஒரு சிம்பிள் மாதிரி தான் வரும். இப்போ வந்துட்டு அடுத்தது வந்து /n நம்ம அதுலேயே பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம /n-யும் ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் R-க்கு போகலாம். உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ வந்து /n அப்படின்னா கம்ப்யூட்டர், அதுக்கு கீழே டெஸ்ட் அடுத்த லைனில் வரும். நியூ லைன் கேரக்டர் அடுத்த லைனுக்கு கொண்டு போகும். அடுத்தது வந்து /r பார்க்க போகிறோம். /r பண்ணால் உங்களுக்கு என்ன சொன்னேன் நான், கேரேஜ் ரிட்டர்ன். அதாவது கம்ப்யூட்டர் டைப் பண்ணிவிட்டு திரும்பவும் உங்களுக்கு கர்சர் எங்கே போகும், பிகினிங் ஆஃப் த லைனுக்கு போயிடும். ஸோ அதனால உங்களுக்கு என்ன ஆகும், அது மேலே இருக்க பிகினிங் ஆஃப் த லைனில் திரும்பவும் நம்ம R-க்கு அப்புறம் என்னெல்லாம் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோமோ அதை வந்து ப்ரீவியஸ் டெக்ஸ்ட்டை வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். ஸோ இப்போ கம்ப்யூட்டர்னு டிஸ்பிளே ஆயிருக்கும். நம்ம /r கொடுத்ததுனால இந்த டெஸ்ட் அப்படின்றது மறுபடியும் இதுக்கு மேலேயே அப்படியே டைப் பண்ண ஆரம்பிக்கும். அதனால C-க்கு பதிலாக T வந்துடும், O-க்கு பதிலாக E ஓவர் ரைட் ஆகிடும், M இடத்துல S ஓவர் ரைட் பண்ணிடும். அண்ட் தென் P-யை வந்துட்டு T-ன்றதை ஓவர் ரைட் ஆகிடுது. அதுக்கப்புறமா ஆஸ்டிஸ் ரிமைனிங் டெக்ஸ்ட் வந்து TR அப்படின்றது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து /r. ஸோ இந்த /n /b /r /f-லாம் வந்துட்டு /a-லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியராக வந்துட்டு இதில் புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் காமிக்கணும் உங்களுக்கு அப்படின்றதுக்காக தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த வீடியோவே வந்து தனியாக எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர்ஸ்க்குன்னு போட்டிருக்கேன் நான். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யாருக்கெல்லாம் இது வந்து கிளியராக புரியலையோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து இன்டர்வியூ கொஷின்ஸாக கூட வரும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லைன்னாலும் நீங்கள் ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ திங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் இதை கமெண்ட்டில் கொடுங்க. அண்ட் தென் /t பார்க்கலாம். /t அப்படின்றது நமக்கு டேப் ஸ்பேஸ் கொடுக்கும். ஸோ 4 ஸ்பேசஸ் நம்ம பைத்தனில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த டேப் ஸ்பேஸை வந்து நமக்கு கொடுக்கும். அண்ட் தென் /v அப்படின்றது வெர்டிக்கல் டேப் ஸ்பேஸை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இதுவும் வந்து நம்ம ஆக்சுவலாக கமாண்ட் லைனில் பார்க்க முடியாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபர்தராக நம்ம இது பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வெர்டிக்கல் டேப் வந்து நம்ம கமாண்ட் லைனில் ட்ரை பண்ணியும் ஒர்க் ஆகலை. ப்ராப்ளி உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா கமெண்ட்டில் கொடுங்க. வெர்டிக்கல் டேப் அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் அப்படியே வந்து அடுத்த லைனுக்கு மூவ் ஆகும். கர்சர் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு கீழே ஜஸ்ட் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். அந்த மாதிரி ஸ்பேஸிங் உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் வந்து எப்படி வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டரில் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிற எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர் வந்து /o ASCII ஆக்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுறது அப்படின்னா, நான் இந்த இடத்துல காமிச்சிருக்கேன் இந்த ASCII டேபிள் பாருங்கள். ஸோ இந்த ASCII டேபிளில் வந்து டெசிமல் நம்பர், ஹெக்ஸாடெசிமல், ஆக்டல் நம்பர், அதுக்கான ஈக்குவலண்ட் கேரக்டர் ASCIIல என்ன அப்படின்றதையும் வந்துட்டு இதில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம எந்த ஆக்டல் நம்பரை டிஸ்பிளே பண்ணுறோமோ அதுக்கு நேராக என்ன கேரக்டர் ASCII கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டரை தான் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஆக்டல் கேரக்டர் வந்து 101ன்னு இருக்குது. ஸோ இந்த 101க்கான ஈக்குவலண்ட் கேரக்டர் ASCIIல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏன்னு இருக்குது. ஸோ இந்த ஏ அப்படின்ற கேரக்டர் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா எனக்கு எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு ஸ்லாஷ் என்ன நம்பர் ஆக்டல் நம்பர் அப்படின்னா 101ன்னு இருக்குது. 101 அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஏன்றது வந்துட்டு எனக்கு டிஸ்பிளேவாக வரும். அதே வந்துட்டு இந்த இடத்துல எனக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே வந்துட்டு ஹலோ அப்படின்னு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்னெல்லாம் லெட்டர்ஸ் வேணுமோ அதுக்கான ஈக்குவலண்ட் ஆக்டல் நம்பர்ஸை நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல 110ன்னு இருக்குது ஹெச்சுக்கு. ஸோ 110 ஸ்லாஷ் ஈக்கு என்ன லெட்டர்னு பாருங்கள் 105ன்னு இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்லாஷ் எல்லுக்கு என்ன ஈக்குவலண்ட் ஆக்டல் நம்பர் பார்த்தோன்னா 114ன்னு இருக்குது. ஸோ 114ன்னு கொடுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு வாட்டி எல் வரணும். ஸோ அதனால் 114ன்றதை நான் ரிப்பீட் பண்ணுறேன். அண்ட் ஓக்கான ஈக்குவலண்ட் வந்து 117ன்னு இருக்குது. ஸோ 117 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா ASCII வேல்யூக்கான ஈக்குவலண்ட் ஆக்டல் நம்பர்ஸ் வந்து ASCII டேபிளில் இருந்து நம்ம பார்த்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா ஹலோ அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்துட்டு நான் ஒவ்வொரு ஸ்பேஸ் கொடுத்ததுனால உங்களுக்கு இங்கே ஸ்பேஸ் வருது. இப்போ உங்களுக்கு ஸ்பேஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்பேஸ் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் டிஸ்பிளே பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு ஹெலோ அப்படின்ற லெட்டர் வேர்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இதுவே வந்துட்டு நம்ம ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு ஹெக்ஸாடெசிமல் நம்பர் எப்படி வந்துட்டு எஸ்கேப் சீக்வன்ஸில் யூஸ் பண்ணுறது இதே தான் உங்களுக்கு. ஹெக்ஸாக்கு வந்துட்டு நீங்கள் இந்த காலம் வந்து ஹெக்ஸா நம்பர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது ASCII டேபிளில். ஸோ ஹெக்ஸா வேல்யூ வந்து ஹெச் வேணும் அப்படின்னா 48 நான் ஹாய் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணணும். 48 and 49 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹெக்ஸா வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஸ்லாஷ் அண்ட் எக்ஸ்ன்றதை ரெப்ரசன்ட் பண்ணணும் எஸ்கேப் கேரக்டரில். ஸ்லாஷ் எக்ஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம என்ன நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுறோமோ அதுக்கான ஈக்குவலண்ட் ASCII வேல்யூ என்னன்னு பார்க்கும். ஸோ 48 அப்படின்னும்போது 48க்கான ஈக்குவலண்ட் ASCII வேல்யூ ஹெச். ஸோ ஹெச்ன்றதை டிஸ்பிளே பண்ணும். ஸோ ஹாய் அப்படின்றத நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும், ஐக்கான எக்ஸா வேல்யூவும் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணணும். ஸோ ஸ்லாஷ் எக்ஸ் 111 அப்படின்றது இருக்குது. ஸோ 111 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஹாய் அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சாரி, நம்ம வந்து ஆக்டல் நம்பரை வந்து நம்ம எடுத்துருக்கோம், அதனால் வந்துட்டு இந்த இடத்துல அந்த எரர் வருது. நம்ம ரெப்ரசன்ட் பண்ண வேண்டியது வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஹெக்ஸாடெசிமல் வந்து 49 வரணும். ஸோ 49 ஹெச்சுக்கு வந்து 49. ஸோ நம்ம 49 கொடுக்குறோம். ஸோ 49 கொடுக்கும்போது இந்த இடத்துல ஹைன் வந்துடும். இது வந்து 8.8 த ஃபார்மேட் ஃபங்க்ஷன். ஸோ ஃபார்மேட் ஃபங்க்ஷன் அப்படின்றது மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது நம்மளுடைய ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் நம்ம ப்ரோக்ராமில் நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூஸ் அண்ட் தென் வேரியபிள்ஸோட வேல்யூஸ்லாம் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத வந்து நம்ம ப்ராப்பராக வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் தான் வந்து ஃபார்மேட் ஃபங்க்ஷன். ஸோ ஃபார்மேட் ஃபங்க்ஷனில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ப்ராக்கெட் வந்து இந்த கர்லி பிரேசஸ் ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ எங்கெல்லாம் நமக்கு வேரியபிள்ஸோட வேல்யூ டிஸ்பிளே ஆகணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த கர்லி பிரேசஸை வந்து கொடுப்போம். ஸோ இந்த பிரேசஸை வந்து கர்லி பிரேசஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளேஸ் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளேஸ் ஹோல்டர்ஸ்க்கான வேல்யூ வந்து உங்களுக்கு ஃபார்மேட் ஃபங்க்ஷனில் இருக்கிற வேரியபிள் மூலமாக உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகும். ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு the format function used with the strings is very versatile and powerful function
used for formatting strings. ஸோ இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் இது வந்து மெயின்லி வந்து ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். The curly braces are used as a placeholders or replacement fields which get replaced along with format function. ஸோ ஃபார்மேட் ஃபங்க்ஷனில் இருக்கிற வேரியபிள்ஸ் மூலமாக வந்து நம்ம curly bracesஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் இது. இப்போ num1ல வந்து ஒரு இன்புட் வாங்குகிறோம் யூசர் கிட்டே இருந்து. ஸோ இன்புட் நம்பர் 1. ஸோ வாங்குகிற அக்செப்ட் பண்ணுற வேல்யூவை வந்து இன்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம் நம்பராக வேணும் அப்படின்றதுனால. அண்ட் num2லையும் சேம் வே நம்ம இன்புட் நம்பர் 2 அப்படின்னு கொடுக்கும்போது இந்த நம்பர் 2 அப்படின்ற ப்ராம்ப்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். யூசர் என்டர் பண்ணுற டேட்டா வந்து அகெயின் வந்து இன்புட்டாக வந்து கன்வெர்ட் ஆகி num2ல வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் வந்து ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறோம். அது எப்படி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றது தான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கோம். எப்படி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா the sum of இங்கே எனக்கு நம்பர் 1ஓட வேல்யூ வேணும் அண்ட் அடுத்த பிளேஸில் வந்து நம்பர் 2ஓட வேல்யூ வேணும். இஸ்க்கு அப்புறம் வந்து மூணாவது இந்த இடத்துல வந்து இந்த curly braces வர பொசிஷனில் வந்து நமக்கு ஆடட் வேல்யூ வேணும். ஸோ இதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடணும். டபுள் கோட்ஸில் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு டாட் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் இங்கே யூஸ் பண்ணி டாட் அப்படின்னு கொடுக்கணும். இந்த இடத்துல கொடுத்ததுக்கப்புறமா ஃபார்மேட் ஃபங்க்ஷனில் நம்ம என்னெல்லாம் வேரியபிள்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகணுமோ அந்த வேரியபிள்ஸில் எந்த பொசிஷனில் ஆகணுமோ அந்த ஆர்டரில் கொடுக்கணும். ஸோ num1 நமக்கு ஃபஸ்ட்டு வேணும் இந்த இடத்துல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் சம் ஆஃப்க்கு அப்புறம் வர இடத்துல வந்துட்டு நமக்கு num1 வேணும் ஃபஸ்ட்டு அது. ஸோ அதனால் num1 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அண்ட் தென் அண்ட் பக்கத்தில் வந்துட்டு டிஸ்பிளே ஆகிறது வந்து num2ஓட வேல்யூ வேணும். ஸோ அதனால் கமா செப்பரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கமா அண்ட் தென் num2 அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும் கமா. அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்து இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இந்த அடிஷன் ஆப்ரேஷனும் நம்ம இதுலேயே கொடுத்துடலாம். ஸோ அதனால் num1 + num2 அப்படின்றதையும் நம்ம கமா போட்டுட்டு ப்ராக்கெட்ஸில் num1 + num2 அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே ஓப்பன் பண்ண ஃபார்மேட் ஃபங்க்ஷனுக்கான ப்ராக்கெட்ஸை க்ளோஸ் பண்ணணும் அண்ட் தென் பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கான ப்ராக்கெட்ஸை க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எழுதிட்டு எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுடைய டிஸ்பிளே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்பர் 1 ஸோ கோலன் இங்கே ஆஸ்டீஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். நம்பர் 1 கோலன் கொடுத்துருக்கோம் ஆஸ்டீஸ் டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் யூசர் வந்து 34 என்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணி கொடுத்துருக்கோம் அவுட்புட்டை. அண்ட் தென் நம்பர் 2 வந்து 54 யூசர் கொடுத்த இன்புட். ஸோ இந்த 54ம் 34ம் ஆட் ஆகி டிஸ்பிளே பண்ணணும். ஸோ த சம் ஆஃப் 34ன்ற வேல்யூ அண்ட் 54 செகண்ட் நம்பரில் இருக்கிற வேல்யூ இஸ் ஆடட் வேல்யூ வந்து 88 அப்படின்னு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இந்த வந்து நீங்கள் எப்படி வேணும்னாலும் நீங்கள் வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்மேட் ஃபங்க்ஷனில் உங்களுக்கு என்ன நம்பர் எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றதுல நீங்கள் டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய டிஸ்பிளேவை வந்து கொடுத்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நம்பரையே வந்துட்டு இதுதான் வந்து நம்ம பைத்தனில் எழுதியிருக்க ப்ரோக்ராம். ஸோ இதை நம்ம ரன் பண்ணும்போது புக்கில் இருக்கிற மாதிரி நமக்கு ஜஸ்ட் இன்புட்ஸ் வந்து நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அது அந்த மாதிரி ஆட் ஆகி வரும். இப்போ நம்ம சிம்பிளாக 20 ஃபர்ஸ்ட் நம்பர் 30 செகண்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ இப்போ சம் ஆஃப் 20 and 30 இஸ் 50 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதுவே வந்துட்டு நான் வந்து சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு எனக்கு வேணும் அப்படின்னா சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு நான் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து கொடுத்துக்கலாம். 2 நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல எனக்கு /n வேணும் அப்படின்னா அதாவது அடுத்த லைனில் வந்து எனக்கு டிஸ்பிளே வேணும் அப்படின்னும் போது அந்த டிஸ்பிளேக்கு அடுத்த லைனுக்கு நியூ லைன் வேணும் அப்படின்னா /n நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு ஒரு நியூ லைன் வேணும் அப்படின்னா அங்கே ஒரு /n ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஸோ நமக்கு வந்துட்டு அடுத்த லைனில் வரும் the sum of 2 numbers 20 and 30 is 50 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஸ்பிளேவை வந்துட்டு நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டிஸ்பிளேவை வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஃபார்மேட்லேயும் வந்துட்டு நீங்கள் இப்போது நம்பர் 1 ஃபஸ்ட்டு எனக்கு வேண்டாம் நம்பர் 2 சேம் தான் ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்பர் 2வும் கொடுத்துக்கலாம். ஸோ என்ன நீங்கள் எந்த ஆர்டரில் இங்கே கொடுக்குறீங்களோ அதே ஆர்டரில் இந்த பிளேஸ் ஆர்டரில் இருக்கிற பிளேஸில் வந்துட்டு உங்களுக்கு வேல்யூஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபார்மேட் ஃபங்க்ஷன். ஸோ அடுத்து வந்து இங்கே
நம்ம பார்க்க போகிறது வந்து built-in string functions. ஸோ என்னெல்லாம் string functions பைத்தனில் இருக்க காமனாக இருக்கிற string functions எல்லாமே வந்து இந்த டேபிளில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இருக்கிறது வந்து லென்த் ஃபங்க்ஷன். ஓகே, லென்த் அப்படின்றது லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கே ஐடிஎல்இலேயே வந்துட்டு நான் ஜஸ்ட் எல்லா கமெண்ட்ஸும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். நீங்கள் ப்ரோக்ராமாவும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஸ்டோர் பண்ணலாம். str1 ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணலாம். str1 ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் எனக்கு டிஸ்பிளே வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் லென் ஆஃப் அப்படின்னு கொடுத்து இந்த ஸ்ட்ரிங்கோட நேமை வேரியபிளோட நேமை வந்து நீங்கள் இதில் என்க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அடுத்த ஃபங்க்ஷன் வந்து கேபிட்டலைஸ் அப்படின்றது நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்கில் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து கேபிட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போது நம்மளுடைய ஸ்ட்ரிங் ஸ்டோர் ஆகிருக்க வேரியபிள் வந்து str1. ஸோ str1 டாட் கேபிட்டலைஸ். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் str1ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சி வந்து கேபிட்டலாக உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். அடுத்தது வந்து சென்டர் ஃபங்க்ஷன். ஸோ சென்டர் ஃபங்க்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பிட் உங்களுக்கு யூஸ் பண்ணணும் சென்டர் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து சென்டர் பண்ண போகிறோம். ஸோ அந்த சென்டர் பண்ண வேண்டிய ஸ்ட்ரிங்கு வந்து எவ்வளோ ஸ்பேஸுக்கு நம்ம வந்து சென்டர் பண்ணணும் அப்படின்றத கொடுக்கணும். அதுதான் வந்து விட்த்து. அண்ட் தென் ஃபில் கேரக்டர் வந்துட்டு நம்ம அந்த ரிமைனிங் ஸ்பேசஸை என்ன கேரக்டர் வச்சு ஃபில் பண்ணணும் அப்படின்றதும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் str1 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிளே எடுத்துக்கலாம். ஸோ str1 டாட் சென்டர் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த சென்டர் ஃபங்க்ஷனில் நம்ம எவ்வளோ ஸ்பேசஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 15 ஸ்பேசஸ் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் கேரக்டர் நம்ம யூஸ் ஃபில்லிங் கேரக்டராக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஆஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆஸ்டிக் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஆக்குப்பை ஆகிட்டு 16 லெட்டர்ஸ் இருக்காது. ஆக்சுவலாக அது இருக்கிறது 16 லெட்டர்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு தெரியல. ஸோ நம்ம இதை வந்து இதனுடைய சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம 50 இது வந்து ஒரு 25 மாற்றிக்கலாம். ஸோ தட் நமக்கு ஸ்பேஸ். ஸோ இப்போ இந்த அவுட்புட் பார்க்கும்போது நமக்கு கிளியராக தெரியும் நம்ம 25 ஸ்பேசஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 25 ஸ்பேஸில் உங்களுக்கு சென்டர் பண்ணி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிஸ்பிளே பண்ணும். அண்ட் அந்த ரிமைனிங் ஸ்பேஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்பேசஸ்க்கு வந்துட்டு அது ஆஸ்டிக்ஸ் கேரக்டரை வச்சு ஃபில் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்மேட் வந்து பண்ணிக்கலாம், சென்டர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபில் கேரக்டர் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஸ்பேசஸை ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை அது இல்லாமலும் வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து சென்டர் ஃபங்க்ஷன். அடுத்த ஃபங்க்ஷன் வந்து ஃபைண்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஃபைண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங் நம்ம எந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஸ்ட்ரிங்கை வந்து சர்ச் பண்ணி ஃபைண்ட் பண்ண சொல்கிறோமோ அந்த ஸ்ட்ரிங்கில் எந்த பொசிஷனில் நம்மளுடைய சப்ஸ்ட்ரிங் வந்து ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ் நம்பரை வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ அந்த சர்ச் பண்ணுற சப்ஸ்ட்ரிங் அவைலபிளாக இல்லை அப்படின்னா -1 கொடுக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இந்த ஃபைண்டுக்கு. ஸோ str1
டாட் ஃபைண்டில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்ட்ரிங் கொடுக்க போகிறோம், என்ன வந்து நம்ம சர்ச் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு CO அப்படின்ற ஒரு சப்ஸ்ட்ரிங்கை வந்து நான் எனக்கு சர்ச் பண்ணணும், CO. ஸோ எங்கேருந்து நான் பிகின் பண்ணணும், ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் கொடுக்கணும். ஸ்டார்ட் இண்டெக்ஸ் என்ன, எண்ட் இண்டெக்ஸ் என்ன, இது ரெண்டுத்தையுமே ஸ்பெசிஃபை பண்ணணும். நான் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா ஜஸ்ட் நான் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா பிகினிங்லேருந்து உங்களுக்கு தேட ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ஜஸ்ட் இப்போ என்டர் பண்ணும்போது எனக்கு 0ன்னு வரும். ஏன் 0 அப்படின்னு வருதுன்னா என்னுடைய 0th இண்டெக்ஸ் CO அப்படின்றது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 0th இண்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. அதனால இண்டெக்ஸ் நம்பர் 0 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுறது. ஸோ நான் இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் மட்டும் கொடுக்குறேன், எண்டிங் இண்டெக்ஸ் கொடுக்கல அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் கடைசி வரைக்கும் அது வந்து ஃபைன் பண்ணும். ஸோ இப்போ நம்ம str1ல வந்து ஃபைண்டில் வந்து சப்ஸ்ட்ரிங் கொடுத்துட்டோம். அண்ட் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 1ன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம சர்ச் பண்ண ட்ரை பண்ணும்போது -1ன்னு கொடுக்குது. பிகாஸ் -1ன்னு கொடுக்கும்போது ஏன் கொடுக்குது அப்படின்னா CO அப்படின்றது உங்களுக்கு எங்கே இருக்குது, இந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த சப்ஸ்ட்ரிங் வந்து அவைலபிளாக இல்லை. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், அதாவது ஓலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால அந்த பர்டிகுலர் CO அப்படின்ற சப்ஸ்ட்ரிங் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து இல்லை அப்படின்றதுனால -1 அப்படின்னு கொடுக்கறது. ஓகே, இதுவே நான் வந்து எண்ட் இண்டெக்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா எண்ட் இண்டெக்ஸில் என்ன ஆகும் உங்களுக்கு, எண்டிங்கில் நம்ம எப்பயுமே வந்துட்டு பைத்தனில் பார்க்கும்போது எண்ட் அப்படின்னா நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணுற எண்டு வேல்யூலேருந்து ஒரு ப்ரீவியஸ் வேல்யூ தான் எடுத்துக்கும், -1 பண்ணி ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் நம்பர் வரைக்கும் தான் சர்ச் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சர்ச் பண்ண போகிற இது வந்து சப்ஸ்ட்ரிங் வந்து IE அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அண்ட் தென் பிகினிங் இண்டெக்ஸ் வந்து 0வே இருக்கலாம். அண்ட் எண்ட் இண்டெக்ஸ் வந்து நான் 15 கொடுக்குறேன். ஸோ 15னா 14 வரைக்கும் தான் நமக்கு எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து 11ல் இருக்குது. இந்த IE அப்படின்றது எந்த இண்டெக்ஸ் நம்பரில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 11th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது. ஸோ அதனால் 11th இண்டெக்ஸ்லேருந்து 15க்குள்ளே பார்த்தோன்னா அது ஒரு 11th ஸ்டார்ட் ஆகிறதுனால 11 அப்படின்றத இண்டெக்ஸ் நம்பரை வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது. இது வந்து ஃபைண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கான இது ப்ரொசீஜர். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து இஸ் ஆல்ஃபா நியூமரிக். இந்த ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் வந்து ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் நம்பர்ஸும் வந்து கம்பைன் ஆகி இருந்தது அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஆல்ஃபா நியூமரிக் ட்ரூ அப்படின்னு கொடுக்கும். ஸோ இதுவே வந்துட்டு வெறும் ஸ்ட்ரிங் இல்லை ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்தாலும் வந்து உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு வரும். அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஏதாவது இன்க்ளூட் ஆகி இருந்தாலும் வந்துட்டு அது ஃபால்ஸ் அப்படின்றதான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம str1ல வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற ஸ்ட்ரிங்கை வந்து ஆல்ஃபா நியூமரிக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ செக் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தோன்னா str1 டாட் இஸ் ஆல்ஃபா நியூமரிக்கு வந்து ALNUM அப்படின்னு கொடுக்கணும். இஸ் ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்னா அதுக்கான இது எக்ஸ்பேன்ஷன். ஸோ இப்போ பார்த்தோன்னா ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்குறது. இதில் வந்துட்டு ஜஸ்ட் ஸ்ட்ரிங் மட்டும்தான் இருக்குது, நம்பர்ஸ் கிடையாது, டிஜிட்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நான் கொஞ்சம் நம்பர்ஸ் ஏதாவது ஆட் பண்ணுறேன். ஸோ 1 2 3ன்னு ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணலாம், str1 டாட் இஸ் ஆல்ஃபா நியூமரிக். ஸோ அப்போ என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போயும் வந்துட்டு ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஸ் அப்படின்றதும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பெஷல் கேரக்டராக கன்சிடர் பண்ணோம். ஸோ இதில் இருக்க ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இஸ் ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்றத ரன் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ட்ரூன்றது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ஃபா நியூமரிக் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஸ்பேஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸோ இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபால்ஸ் தான் வரும். ஸோ இதுவே வந்துட்டு ஸ்பேஸ்லாம் இல்லை அண்ட் ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னா ட்ரூ அப்படின்னு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும் வேல்யூ. ஸோ இது வந்து ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ அடுத்தது வந்து இஸ் ஆல்ஃபா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். இஸ் ஆல்ஃபானா ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் இருந்தால் அதை வந்து ஆல்ஃபா ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். சாரி, நம்பர்ஸ் இல்லை, ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் இருந்தால் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். நம்பர்ஸும் சேர்ந்து இருந்ததுன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும்.
ஸோ str1 டாட் இஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபானா ஆல்ஃபபெட்ஸ். ஸோ ஆல்ஃபபெட் மட்டும்தான் அலோவ் பண்ணும், வேறு எதுவுமே அலோவ் பண்ணாது உங்களுக்கு. ஸோ இஸ் ஆல்ஃபா str1 டாட் இஸ் ஆல்ஃபா அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபால்ஸ் வரும். ஏன்னா இதில் வந்துட்டு நமக்கு 1 2 3 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம் இப்போது. ஸோ நான் இதில் வந்துட்டு 1 2 3 எடுத்துகிட்டு திரும்ப ஸ்டோர் பண்ணுறேன். நான் ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணும்போது இப்போ திரும்ப அந்த எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ஃபாவை இஸ் ஆல்ஃபா அப்படின்னு எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரூன்னு வரும். ஸோ அடுத்தது வந்து இஸ் டிஜிட். ஸோ இஸ் டிஜிட் அப்படின்றது ஆப்வியஸாக வந்துட்டு பேர் வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. என்னென்னா இது வந்து ஒன்லி நம்பர்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ட்ரூன்னு வரும். ஆல்ஃபபெட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ நம்ம வந்துட்டு ஜஸ்ட் இதில் ஸ்டோர் பண்ணும்போது str1ல் வந்து நம்ம என்ன ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா நம்பர்ஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணுறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு str1 டாட் இஸ் டிஜிட் அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம ரன் பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு ஓகே இங்கே ஏன் எரர் வருது அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ணும்போது டபுள் கோட்ஸ் கொடுக்கல. ஸோ ஸ்ட்ரிங்ஸ் எப்படின்னாலே வந்துட்டு நம்ம கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். ஸோ str1 ஈக்குவல் டு அப்படின்னா ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம கோட்ஸ்குள்ளே கொடுத்து அதுக்கப்புறமா செக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம str1 டாட் இஸ் டிஜிட் அப்படின்றத ரன் பண்ணால் ஸோ உங்களுக்கு வந்து வெறும் டிஜிட்ஸ் மட்டும் இருக்கிறதுனால ட்ரூ அப்படின்னு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுவே வந்துட்டு இதில் ஆல்ஃபபெட்ஸ் கம்பைன் ஆகும்போது உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு வரும். ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு ஆல்ஃபபெட்ஸும் நான் கம்பைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இஸ் டிஜிட் ஃபங்க்ஷனை வந்து ரன் பண்ண ட்ரை பண்ணும்போது ஃபால்ஸ் அப்படின்னு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து லோவர் அப்படின்ற ஃபங்க்ஷன். லோவர் அப்படின்றது நம்மளுடைய ஸ்ட்ரிங்கை நம்ம கொடுக்க போகிற ஸ்ட்ரிங்கை வந்து லோவர் கேஸாக வந்து டிஸ்பிளே பண்ணும். அதுக்காக லோவர் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் ஆகிறது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து கேபிட்டல்ஸில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணேன். ஸோ தட் நம்ம லோவர் ஃபங்க்ஷன் வந்து பார்க்க முடியும் ஈஸியாக. ஓகே ஸோ இப்போ வந்துட்டு str1 டாட் லோவர் அப்படின்னு கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா கேரக்டர்ஸுமே வந்து லோவர் கேஸில் வந்துடும். அண்ட் தென் அடுத்த ஃபங்க்ஷன் வந்து இஸ் லோவர். ஸோ நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்து லோவர் கேஸில் இருந்ததுன்னா ட்ரூன்னு டிஸ்பிளே பண்ணும். அதே வந்து அப்பர் கேஸில் இருந்ததுன்னா ஃபால்ஸ்ன்னு டிஸ்பிளே பண்ணும். ஸோ str1 டாட் இஸ் லோவர் அப்படின்னு கொடுக்கும்போது str1 வந்து லோவர் கேஸில் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரிங் வந்து கணினியரம் அப்படின்றது கேப்ஸில் இருக்குது, அதனால ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் ஆகுது. நம்ம இங்கே நீங்கள் யோசிக்கலாம், இங்கே நம்ம str1 டாட் லோவர் அப்படின்னு மாற்றிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை வந்து சேஞ்ச் பண்ணாது, str-ல இருக்கிற ஸ்ட்ரிங்கை எடுத்து லோவராக டிஸ்பிளே பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் str1 இஸ் ஈக்குவல் டு str1 டாட் லோவர் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு லோவர் கேஸாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ நீங்கள் str1 வந்து டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணும்போது இப்போ உங்களுக்கு லோவர் கேஸாக வரும். இப்போ நீங்கள் இந்த கமாண்ட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரூன்னு வரும். str1 டாட் இஸ் லோவர் அப்படின்றது இப்போ நீங்கள் செக் பண்ணும்போது ட்ரூ அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஓகே, அடுத்த ஃபங்க்ஷன் வந்து இஸ் அப்பர். ஸோ இஸ் அப்பரா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்பர் கேஸில் இருக்கா, நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங் வந்து அப்பர் கேஸில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். அப்பர் கேஸில் இருந்தால் ட்ரூன் டிஸ்பிளே ஆகும், இல்லை அப்படின்னும்போது ஃபால்ஸ்ன்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ இஸ் லோவருக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன் வந்து இஸ் அப்பர். ஸோ str1ல வந்துட்டு லோவர் கேஸில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இஸ் அப்பர் யூஸ் பண்ணும்போது ஃபால்ஸ்ன்னு வரும். இதுவே நம்ம அப்பராக சேஞ்ச் பண்ணலாம். எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா str1 டாட் அப்பர் அப்படின்னு கொடுத்தோன்னா அப்பராக சேஞ்ச் ஆகாது, அப்பராக வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ str1 டாட் அப்பர் அப்படின்னும் போது str1ல இருக்கிற ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு அப்பர் கேஸில் டிஸ்பிளே ஆகும். அதே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா str1 ஈக்குவல் டு str1 டாட் அப்பர் அப்படின்னு கொடுக்கணும். அடுத்தது வந்து டைட்டில் கேஸ் அப்படின்றது வந்துட்டு ஒவ்வொரு வேர்டும் வந்து உங்களுக்கு அப்பர் கேஸ் லெட்டரில் மாற்றி கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து டைட்டில் அப்படின்றது. ஸோ அந்த டைட்டில் கேஸை வந்து நம்ம பார்க்கறதுக்கு
நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வேற ஒரு ஸ்ட்ரிங் ரெண்டு வேர்ட்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ str1 ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணேன். ஸோ தட் ரெண்டு வேர்ட் இருக்கும், அது டைட்டில் கேஸ் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம str1 டாட் டைட்டில் அப்படின்னு கொடுக்கும்போது சி அண்ட் எஸ் ரெண்டுமே வந்து கேப்ஸில் வந்துட்டு உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து டைட்டிலுக்கான யூஸ். அடுத்தது வந்து ஸ்வாப் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா லோவர் கேஸை அப்பர் கேஸாக மாற்றும், அப்பர் கேஸை வந்து லோவர் கேஸாக மாற்றும். ஸோ இப்போ வந்து str1 டாட் ஸ்வாப் கேஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஸ்வாப் கேஸ் அப்படின்னு கொடுக்கும்போது கேஸ் வந்து அப்படியே வந்து சேஞ்ச் ஆகும். லோவர் கேஸ்லாம் அப்பர் கேஸ்லாம் லோவர் கேஸாக மாறும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய str1ல வந்து எல்லாமே வந்துட்டு அப்பர் கேஸில் இருக்குது, சாரி லோவர் கேஸில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிடலாம். str1 இஸ் ஈக்குவல் டு str1 டாட் டைட்டில் அப்படின்னு நான் கொடுத்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ டைட்டில் கேஸாக மாற்ற போகிறேன் நான் மொத்தமாக. ஸோ இப்போ என்ன ஆகும்னா str1ல வந்து சி அண்ட் எஸ் மட்டும் அப்பர் கேஸில் இருக்கும். இப்போ நம்ம str1 டாட் ஸ்வாப் கேஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அப்பர் கேஸில் இருக்கிறது லோவர் கேஸும் லோவர் கேஸில் இருக்கிறது அப்பர் கேஸாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சின்றது வந்து லோவர் கேஸில், மற்றது எல்லாமே அப்பர் கேஸ். எஸ்ன்றது அகெயின் லோவர் கேஸ், மற்றது எல்லாமே வந்து அப்பர் கேஸில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் வந்து கவுண்ட் ஃபங்க்ஷன். ஸோ கவுண்ட் அப்படின்றது வந்து கவுண்டில் கொடுக்குற அந்த சப்ஸ்ட்ரிங் வந்து மெயின் ஸ்ட்ரிங்கில் எத்தனை வாட்டி வந்து உங்களுக்கு அக்கர் ஆறுது, எத்தனை வாட்டி இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணும். அதுதான் வந்து கவுண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு str1ல வந்துட்டு ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லி புக்கில் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ராஜராஜ சோழன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து str1ல வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன வந்து சர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ராஜா அப்படின்னு சர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. str1 டாட் கவுண்ட். இதில் நம்ம சர்ச் பண்ண வேண்டிய ஸ்ட்ரிங் வந்து ராஜா. ஸோ ராஜா அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணுறோம். ஜஸ்ட் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ எத்தனை வாட்டி அக்கறை ஆறுது இந்த ராஜா அப்படின்ற வேர்டு அப்படின்னு பார்த்தோன்னா 2 வாட்டி அக்கறை ஆறுது. ஸோ இங்கே வந்து நம்ம வெறும் இந்த கவுண்டில் வந்து சப்ஸ்ட்ரிங் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயும் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் அண்ட் எண்டிங் இண்டெக்ஸை வந்து கொடுத்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் பிகினிங் அண்ட் எண்டிங் இண்டெக்ஸ் நம்பர் எதுலேருந்து எது வரைக்கும் சர்ச் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ நான் இங்கே பிகினிங் வந்து 0ன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அண்ட் எண்டிங் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணுறது வந்துட்டு 5ன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 5ன்னு ஸ்பெசிஃபை பண்ணும்போது 0 ஆர் வந்து 0 1 2 3 4 5 இது வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணும். இது வரைக்கும் சர்ச் பண்ணும்போது நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த ராஜா அப்படின்ற வேர்டு அக்கறை ஆறுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரே ஒரு வாட்டி தான். ஸோ அதனால 1 அப்படின்னு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் மோரோவர் 5 அப்படின்னும் போது 5 மைனஸ் 4 1ன்னா 4. ஸோ 4 வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணும். அண்ட் அதே மாதிரி கவுண்ட் வந்து உங்களுக்கு கேஸ் சென்சிட்டிவ். இதே வந்துட்டு நான் இந்த ராஜா அப்படின்றது வந்து ஸ்மாலில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க இந்த 6, அப்போ உங்களுக்கு வந்து அந்த சர்ச் வேர்டை வந்து கண்டுபிடிக்காது. ஸோ அதனால் வந்து அந்த சர்ச் வேர்டு அவைலபிளாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு 0 அப்படின்னு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ கவுண்டில் வந்துட்டு 3 ஆர்குமெண்ட்ஸ், ஒன்று வந்து சப்ஸ்ட்ரிங்கு, பிகினிங் அண்ட் எண்டு. அண்ட் தென் அடுத்தது நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் வந்து ஆர்டர் அப்படின்னு ஃபங்க்ஷன், ஓஆர்டி ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஓஆர்டி அப்படின்றது என்ன பண்ணோம்னா நம்ம என்ன கேரக்டர் கொடுக்குறோமோ அந்த கேரக்டருக்கான ஈக்குவலண்ட் ஆஸ்கி வேல்யூவை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ நான் இப்போ வந்து ஏ அப்படின்னு நான் டிஸ்பிளே பண்ணுறேன், ஏ அப்படின்றத நான் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சர்ச் ஆஸ்கி வேல்யூ வேணும் அப்படின்னா ஓஆர்டியில் ஏ அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அதனுடைய ஆஸ்கி வேல்யூவை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஆஸ்கி வேல்யூ வந்து 65, ஸோ 65 அப்படின்னு டிஸ்பிளே பண்ணும். இதுவே ரிவர்ஸில் வந்துட்டு நான் ஆஸ்கி நம்பர் தரேன், எனக்கு வந்துட்டு ஈக்குவலண்ட் கேரக்டர் அந்த ஆஸ்கி டேபிளில் இருந்து எனக்கு வேணும் அப்படின்னா நான் அதை வந்து சிஹெச்ஆரில் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இந்த ஆஸ்கி டேபிள் நான் ப்ரீவியஸ் எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டரில் அந்த ஆஸ்கி டேபிளை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அது வேணுன்றவங்க வந்து ஜஸ்ட் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து கேரக்டரில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா
ஒரு நம்பர் ஒன்று கொடுக்க போகிறேன். அந்த நம்பருக்கான ஈக்குவலண்ட் ஆஸ்கி கேரக்டரை வந்து நான் டிஸ்பிளே பண்ண வந்து யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து சிஹெச்ஆர் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ஏ அப்படின்னு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம போர்ஷனில் இருக்கிற பில்டின் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் ஃபார்மேட் பண்ணுறதுக்கோ இல்லை ப்ரோக்ராம் எழுதும்போது ஏதாவது கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கோ சப்ஸ்ட்ரிங்கை வந்து சர்ச் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த டேபிள் ஃபார்மேட்டில் இருக்குது. அதே ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்துட்டு நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது. ஜஸ்ட் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கள். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து 8.10 மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஸோ இதில் வந்துட்டு 2 மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இன் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் அண்ட் நாட் இன் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர். ஸோ இந்த இன் அண்ட் நாட் இன் ஆப்ரேட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷனில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு இந்த இன் அண்ட் நாட் இன் ஆப்ரேட்டர் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ரேட்டர். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த தியரியை கோத்ரூ பண்ணிடலாம். த இன் அண்ட் நாட் இன் ஆப்ரேட்டர்ஸ் கேன் பி யூஸ்டு வித் ஸ்ட்ரிங்ஸ் டு டிட்டர்மைன் வெதர் த ஸ்ட்ரிங் இஸ் ப்ரெசன்ட் இன் அனதர் ஸ்ட்ரிங். ஸோ ஒரு ஸ்ட்ரிங் வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்கில் வந்து அவைலபிளாக இருக்கா ப்ரெசென்ட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. therefore these operators are called as membership operators. ஸோ அதனால் இந்த ஆப்ரேட்டர்ஸை வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ str1 ஈக்குவல் டு இன்புட் என்டர் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு நம்ம யூசர் கிட்டேருந்து டேட்டா வாங்கிறதுக்காக இன்புட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். அண்ட் தென் str2 ஈக்குவல் டு சென்னை. ஸோ சென்னைன்ற ஸ்ட்ரிங்கை தான் நம்ம வந்து சர்ச் பண்ண போகிறோம். str2 இன் str1. ஸோ யூசர் என்டர் பண்ணுற டேட்டாவில் இந்த சென்னை அப்படின்றது இருக்கா, str2ல என்ன இருக்குது சென்னை, இஸ் சென்னை இன் str1 அப்படின்னு தான் இதுக்கு மீனிங். ஸோ str1ல சென்னை அப்படின்ற ஸ்ட்ரிங் வந்து இருந்தது அப்படின்னா print found அப்படின்னு வரும். எல்ஸ் வந்து not found அப்படின்னு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்டர் ஸ்ட்ரிங் சென்னை GHSS சைதாப்பேட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா சென்னை அப்படின்றது வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போது str2 இன் str1னா ட்ரூன்னு வரும். இந்த இன்புட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ட்ரூ அப்படின்னு வரும். இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது உங்களுக்கு ஃபவுண்ட் அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பட் அதே எக்ஸாம்பிள் 2ல பார்த்தோன்னா அது வேர்டு இல்லை, சென்னைன்ற வேர்டு இல்லை. அதனால் வந்துட்டு உங்களுக்கு எல்ஸ் பார்ட் வந்து ஒர்க் ஆகும், நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். ஸோ அதுதான் இன் அண்ட் நாட் இன். இதுவே வந்து இன்னுக்கு பதிலாக நாட் இன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த நாட் இன் நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்கில் வந்து இந்த சென்னை அப்படின்றது இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ட்ரூ ஆகும், இல்லைன்னா வந்து ஃபால்ஸ்ன்னு வரும். ஸோ அதுதான் இன் அண்ட் நாட் இன் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். இந்த ப்ரோக்ராம்லாம் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் 8.11ல் வந்துட்டு ப்ரோக்ராம்ஸ் யூஸிங் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. 8.11 ஸ்ட்ரிங் பேட்டர்ன் டிஸ்பிளே. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் ஒரு வாட்டி ஜஸ்ட் டைப் பண்ணி கோ த்ரூ பண்ணுங்கள். டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். எக்ஸிக்யூட் பண்ணி இன்புட்ஸ் வந்து வேரியஸ் இன்புட்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஸ்ட்ரிங்கை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் இது. ஸோ சிக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ப்ரோக்ராம்ஸும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க.